NHAல வந்து கிட்டத்தட்ட 5-6 வருடம் அந்த 6 வருடங்களாக அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அழைப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். ஊழியம் என்பது எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சின்னவங்க இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வயதானவங்க எல்லாருமே தேவன் ஊழியத்தை வந்து என்ன செய்யலாம். ஆனால் வேதத்தின் பிரகாரமாக தேவனுடைய ஊழியர்கள் என்ன செய்யலாம். அதற்காகத்தான் இந்த மாதிரியான வேதாகம கல்லூரிகள் இருக்கிறது. அதற்காகத்தான் அதான் மெயினான ஒரு ரீசன், ஒரு காரணம் அப்படின்னு நினைச்சலாம் சொல்லலாம். இப்போ சபைகளிலும் இந்த மாதிரியான வேதாகம கல்லூரிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. அநேக திருச்சபைகளிலும் வேதாகம கல்லூரிகள் இப்பொழுது காணப்படும். முன்னால் பார்த்தீங்கன்னா கல்லூரி வேறு, சபை வேறு, அப்படியாக கொஞ்சம் காலத்தில் அது காணப்பட்டது. ஆனால் இப்போ வந்து இது தேவையாக எல்லாருமே இதை பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா சபையில் வந்து நிச்சயமாக சத்தியமானது அறிவிக்கப்பட வேண்டும். போதனை மூலமாக மாத்திரமல்ல, கற்றுக் கொடுப்பதின் மூலமாக, அதாவது பிரசங்கம் பண்ணி சத்தியத்தை போதிப்பதில் மாத்திரமல்ல, சத்தியத்தை வந்து மக்கள் என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக்கொள்வது வந்து ரொம்ப தேவையான ஒன்று. நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் நிறைய அங்கெங்கெல்லாம் போய் பேச எனக்கு விருப்பம் இல்லை. நமக்கு நேரம் இருக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குன்னா நமக்கு நிறைய பேசிட்டே இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் நான் படிச்சிருக்கிறேன், அதனால் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால முக்கியமான சில காரியங்கள் நம்ம சொல்கிறோம். இப்போ கிறிஸ்துவ நெறி இதை பார்ப்பதற்கு முன்பாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 2 வித்தியாசமான மக்களை நம்ம என்ன செய்கிறோம், வித்தியாசமான மக்கள். யார் அவங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வித்தியாசம், அதாவது டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட்னா தமிழில் வித்தியாசம் இல்லையா? ஸோ அதனால் வித்தியாசமான மக்கள் உலகத்தில் வந்து இருக்கிறாங்க. 3 வித்தியாசமான மக்கள். முதலாவதாக நம்ம பார்க்குறோம், அதாவது ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்டிமிஸ்ட் அப்படின்னா யார் அவங்க? அவங்க வந்து நம்பிக்கை உள்ளவர்கள். ஆப்டிமிஸ்ட் நம்பிக்கை உடையவர்கள். நம்பிக்கை அப்படின்னா அதிகமான நம்பிக்கை உடையவர்கள். எல்லாவற்றையுமே எதற்கும் குறை சொல்ல மாட்டாங்க. நிறைவான காரியங்கள் என்ன சொல்லுவாங்க, யோசிப்பாங்க. இருக்கிற காரியங்கள் என்ன சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கூட்டம் மக்கள் அவங்க தான் ஆப்டிமிஸ்ட். சரிங்களா? பின்னாடி வரைக்கும் ஏதாவது பார்க்க முடியுதா? சரிங்களா? இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெசிமிஸ்ட். யார் இந்த பெசிமிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அற்றவர்கள். சரிங்களா? நம்பிக்கை அற்றவர்கள். நம்பிக்கையே அவங்களுக்கு வந்து இருக்காது. முதல்ல வந்து நம்பிக்கை உடையவர்கள், இரண்டாவது நம்பிக்கை அற்றவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து எப்பவுமே குறை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். அதிகமான குறைகளை வந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சரி இந்த பாட்டில் வந்து தண்ணி வந்து இருக்குது, ஆனால் அவங்களுடைய பார்வை வந்து எப்படி இருக்குன்னா, இந்த இடைப்பட்ட அந்த என்ன சொல்லுவாங்க, தண்ணி இல்லாத பகுதியை தான் என்ன சொல்லுவாங்க அவங்க பார்ப்பாங்க. சரிங்களா? அதான் பெசிமிஸ்ட்
ஆப்டிமிஸ்டுடைய பார்வை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தண்ணி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. தண்ணி இருக்குது ஆனாலும் என்ன செய்வாங்க, தண்ணி இல்லை, தண்ணி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஆப்டிமிஸ்டுக்கும் பெசிமிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஆப்டிமிஸ்ட் வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தண்ணி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பெசிமிஸ்ட் வந்து இல்லாததான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. இப்போ எங்கே போனாலுமே எது இல்லை அதைத்தான் என்ன செய்வாங்க, உடனே சொல்லுவாங்க. இருக்கிறத என்ன செய்ய மாட்டாங்க, அதை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் ஆப்டிமிஸ்ட் பெசிமிஸ்ட் இந்த ரெண்டு பேருமே ரொம்ப சொல்லலாம், ரொம்ப மோசமானவங்க தான் சொல்லலாம். ஏன் இப்போ ஆப்டிமிஸ்ட் ஏன் மோசமானவங்க அப்படின்னா, ஆப்டிமிஸ்ட் வந்து சொல்லுவாங்க ஆனால் அதை வந்து அனுபவிக்க மாட்டாங்க. இப்போ தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை தண்ணி என்ன செய்ய மாட்டாங்க, அனுபவிக்க மாட்டாங்க. அவங்க நல்லவங்க தான். இது போல ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க, நல்ல காரியங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் ரொம்ப நல்லவங்க. சரிங்களா? நல்ல நான்வெஜ் சமைப்பாங்க, ஆனால் அவங்க வெஜிடேரியன். புரியுதா? அவங்க வெஜிடேரியன். அப்புறம் என்ன அர்த்தம், அவங்க வந்து அனுபவிக்க மாட்டாங்க. சரிங்களா? மற்றவங்க முன்னாடி அவங்க ரொம்ப நல்லவங்க. ஸோ அவங்க வந்து ஆப்டிமிஸ்ட். பெசிமிஸ்ட் வந்து ரொம்ப மோசமானவங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து எதுலேயுமே நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. குறை வந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. கூட பிறந்தவங்களுக்கும் குறை சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு அந்த அளவே கிடையாது. யாரை பற்றி குறை சொல்லணும், யாரிடத்தில் குறை சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு அளவும் அவங்களுக்கு கிடையாது. அப்பாட்டுக்கு அவங்களுடைய குடும்பத்தாரை கூட என்ன செய்வாங்க, குறை சொல்லுவாங்க. குடும்பத்தாரை குறித்து மற்றவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ குறை சொல்வதே அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்டிமிஸ்ட் பெசிமிஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க நம்பிக்கையற்றவர்கள், இன்னொருத்தங்க நம்பிக்கை உடையவர்கள். நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் அவங்க நல்லவங்க கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க எதையும் நினைச்ச மாட்டாங்க, அனுபவிக்க மாட்டாங்க. நல்லவங்க தான், ஆனால் அனுபவிக்க மாட்டாங்க. இப்போ நெறி அப்படின்னு, நெறிக்கும் அறநெறிக்கும் என்ன வித்தியாசம்? நெறிக்கும் அறநெறிக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே நம்ம வித்தியாசத்தை பார்த்தோம் இல்லையா, பெசிமிஸ்ட் ஆப்டிமிஸ்ட். ஸோ நெறிக்கும் அறநெறிக்கும், அதாவது எத்திக்ஸுக்கும் மொராலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நெறி சரி, ஓகே. இப்போ என்னன்னா, ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தை நமக்கு வந்துருக்கு. என்னன்னா எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி. இப்போ அதைத்தான் உங்களுக்கு நான் தமிழில் சொன்னேன். எத்திக்ஸ் வந்து நெறி, மொராலிட்டி என்பது அறநெறி. இப்போ அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெறி வந்து வெளிப்படையானது. நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எத்திக்ஸ் வந்து, அதாவது நெறி வந்து என்பது வெளிப்படையானது. எனக்கு அன்பை குறித்து தெரியும், நான் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பை நான் என்ன செய்கிறேன், வெளிப்படுத்துகிறேன். இப்படிதான் நான் வெளிப்படுத்துகிறேன். எனக்கு மற்ற இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆவியின் கனிகள், 9 ஆவியின் கனிகள் எனக்கு தெரியும். அதை நான் என்ன செய்கிறேன், வெளிப்படுத்துகிறேன். புரியுதா? வெளிப்படுத்துவது தான் நெறி. அறநெறி அப்படின்னா, எனக்கு தெரியும் ஆவியின் கனிகள் 9, அதை என்ன செய்ய மாட்டாங்க, வெளிப்படுத்தாம உள்ள வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதாவது மூடி வைக்கும். எல்லாமே இருக்குது எனக்கு, குட் குவாலிட்டிஸ், நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் நான் எனக்கு அதாவது வெளிப்படுத்த முடியலை அல்லது வெளிப்படுத்த தெரியலை. எனக்கு புரியுதா? ஏன்னா நான் படிக்கும்போது ஒரு டீச்சர் வந்து அவர் வந்து PhD இன் ஓல்ட் டெஸ்டமென்ட். சரிங்களா? அதுவும் லண்டன் ஆக்ஸ்போர்டில் என்ன செஞ்சுருக்காரு, அவர் படிச்சிருக்காரு, PhD இன் ஓல்ட் டெஸ்டமென்ட். அவரை குறித்து ஓல்ட் செமினரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து நல்ல சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர், நல்ல படிப்பாளர். சரிங்களா? அதெல்லாமே நல்ல குட் குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. டீச்சிங் வந்து அவர் டீச் பண்ண தெரியாது. புரிஞ்சா? அவர் டீச் பண்ண தெரியாதுன்னா, அவர் டீச் பண்ணுவார், அவர் பண்ணுறது பண்ணுவார். ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே புரியாது.
அந்த மாதிரி அவர் டீச் பண்ணிக்கிறார். அவர் ஹைல டீச் பண்றாரா லோல டீச் பண்றாரா யாருக்கும் அதுவும் தெரியாது. சரிங்க, அதாவது அவளுக்கு குவாலிட்டி எல்லாமே இருக்குது, என்ன சொல்லுவாங்க, எல்லாமே இருக்குது. ஆனா அவருக்கு அதை வெளிப்படுத்தாம முடியாம இருக்கிறார். இப்போ நெறிலையும் நம்ம என்ன செய்யறோம்னா, நெறி அறநெறிக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, நெறியை வந்து வெளிப்படுத்தும் இல்லையா, எனக்கு தெரியும் நான் வெளிப்படுத்துறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்க தான், அவங்களுக்கு நண்பர் குறித்து தெரியும், எல்லாத்தையும் குறித்து தெரியும், ஆனால் அவங்களுக்கு வெளிப்படுத்த அவங்களால முடியாது, இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா, இப்படியும் மக்கள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. ஸோ அதே போல தான் இங்கு இந்த ஆப்டிமிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்ல, அதாவது அறநெறி, அவங்களுக்கு எல்லா குணாதிசயங்கள் எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாமல் அவங்க என்ன செய்றாங்க, அதாவது அனுபவிக்க முடியாமல் அவங்க என்ன செய்றாங்க. ஸோ அது வேஸ்ட். இப்போ பரிசுத்தம் என்பது என்ன? பரிசுத்தம் என்பது நமக்காக மாற்றமல்ல, நம்முடைய பரிசுத்தம் மற்றவங்களுக்கு உதவியாக இருந்தால் அது பரிசுத்தம். பரிசுத்தம் நாம் நம்மளே பரிசுத்தமாக இருந்தது அப்படின்னா யாருக்கும் பிரயோஜனமா இல்லாத பரிசுத்தம் அது பரிசுத்தமே. பரிசுத்தம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் அது உதவியா இருக்கு. அதே போல எல்லா நல்ல குணாதிசயங்களும் மற்றவங்களுக்கு உதவியா இருந்தால்தான் அது நல்ல குணாதிசயம். புரியுதா? அதை நீங்க மனசை வச்சுக்கணும். அதாவது இந்த ரெண்டு இதுக்கு என்ன டிஃப்ரென்சஸ், சரிங்களா? எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி, இதுக்கு என்ன வித்தியாசம்? எத்திக்ஸ் என்பது நெறி, மொராலிட்டி என்பது அறநெறி. எத்திக்ஸ் நெறினா என்னன்னா அது வெளிப்படுத்துவது, அறநெறி என்பது வெளிப்படுத்தாம உள்ள வைத்துக் கொள்வது. அதாவது நல்ல குணாதிசயங்கள் இருக்குது, அவங்களால என்ன செய்ய முடியல, அவங்களை வெளிப்படுத்த முடியலை. புரியுதா? ஒரு உதாரணமா பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவம். அதாவது இரவு நேரம் ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க என்ன செய்றாங்க, ரூமுக்குள்ள போறாங்க. அந்த பையன் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டான். வெளியில வந்து ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ வெளியில ஆளுங்க வந்து நோட் பண்றாங்க, இது ஏன் அவனும் பொண்ணு உள்ள போறாங்க, லைட் ஆஃப் பண்றாங்க, அவன் லைட் ஆஃப் பண்றாங்க, கதையும் போட்டுறாங்க. புரியுதா? இந்த பையன் தான் இதை செய்யறான். அப்போ அடுத்த நாள் சம்பவம் நடந்துருது. அங்கே வந்து தப்பெல்லாம் நடக்கல, சம்பவம் நடந்தது. அப்போ அடுத்த நாள் அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஏன் இந்த மாதிரி பண்ண? அவன் சொன்னான், அது என்னுடைய சகோதரி, அவங்ககிட்ட நான் தனியாக பேசணும்னு விரும்புகிறேன், நான் லைட் ஆஃப் பண்ணேன், கதவை போட்டுனேன், நான் பேசினேன். அவன் புரிஞ்சா? அவன் வந்து அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, சகோதரி அப்படின்னு அவனுடைய எண்ணங்கள் இருக்குது. ஆனால் சகோதரின் இடத்தில் எப்படி நாம் இருக்கணும் அது அவனுக்கு தெரியல. அவனுக்கு வந்து அன்பு இருக்குது, சரிங்களா? சகோதரிகிட்ட நான் பேசணும், தனியாக பேசணும், சகோதரி கிட்ட, சரிங்களா? மற்ற தப்பான எண்ணங்கள் அவனுக்கு கிடையவே கிடையாது. சகோதரி கிட்ட நான் வந்து பேசணும், தனியாக பேசணும், அதனால் நான் என்ன பண்ணேன், ரூமுக்குள்ளே போனேன், லைட் ஆஃப் பண்ணேன், பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கதவை போட்டுனேன், வேறு யாரும் கேட்கக்கூடாதுன்னு நான் வந்து பேசினேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம அதாவது நம்ம கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது அது தப்பு. அப்படி நீ என்ன செய்யக்கூடாது. ஒரு பொண்ணை ஒரு பையனை கூப்பிட்டு போனாலும் அதுவும் தப்பு தான், சரிங்களா? ஒரு பையனை கூப்பிட்டு போனாலும் அப்படி செஞ்சாலும் அது தப்பு தான். நீ பொண்ணை கூப்பிட்டு போயிருக்கிற, அப்போ அவன் என்ன சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படிங்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த பொண்ணு இது வந்து என்னுடைய சகோதரியாக நான் பார்க்குறேன், அதனால் அவனுக்கு தனியாக பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை, நான் அந்த மாதிரி பண்ணினேன். அவனுக்கு நல்ல குணம் இருக்குது, ஆனால் சரியாக அவனை என்ன செய்ய முடியாது, அவனால் வெளிப்படுத்த, சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது போல பல சம்பவங்கள் வந்து இருக்குது, சரிங்களா? நம்ம வந்து நல்லவங்க தான், ஆனால் நிறைய நேரங்களில் அதை வந்து சரியாக நம்மளால் என்ன செய்ய முடியல, பயன்படுத்த முடியாமல் அல்லது பயன்படுத்த தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கோம். அதான் ஆப்டிமிஸ்ட் வந்து அந்த மாதிரி அவங்களால அனுபவிக்க முடியல, அவங்களுக்கு தெரியலை, ஆனால் நல்லவங்க.
பெசிமிஸ்ட் அப்படி இல்லை. பெசிமிஸ்ட் வந்து நம்பிக்கையற்றவங்க, அவங்க எப்பவுமே குறை சொல்லுவாங்க, அவங்க கேட்டவங்க தான். சரிங்களா? இப்போ இந்த 2 கூட்டம் மக்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். நாம கூட ஒரு வேலை இருக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் இப்போ நமக்கு தேவையானது யார் என்று பார்க்கும் பொழுது ரியலிஸ்ட். யார் இந்த ரியலிஸ்ட்? தமிழ்ல பார்த்தீங்கன்னா யதார்த்தமானவர்கள். முதல்ல நம்ம பார்த்தோம் பெசிமிஸ்ட், ஆப்டிமிஸ்ட். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரியலிஸ்ட். அவங்களோட அவங்கள இணைக்கவே முடியாது. சரிங்களா? ரியலிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா முற்றிலும் மாறுபட்டவர்கள். புரியுதா? அவங்க வந்து யதார்த்தமானவர்கள். இப்ப யதார்த்தமானவர்கள் வேதம் என்ன சொல்கிறது? பிலிப்பியர் 4:12 வாசிங்க. 4:12. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், என்னிடத்திலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பத்னியா இருக்கவும் பரிபூர்ணமாய் பூரணமாய் போதிக்கப்பட்டேன். அதாவது பவுல் வந்து ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதாவது நான் போதிக்கப்பட்டேன். எப்படி எதெல்லாம் போதிக்கிறேன்? அவருக்கு போதனையை கொடுத்துருக்குறாங்க. தாழ்ந்து இருக்கவும், புரியுதா? தாழ்ந்து இருக்கவும் தெரியும், பிறகு வாழ்ந்திருக்கவும் தெரியும். அதாவது பெருமையா பேரு புகழோடு, சரிங்களா, அப்படியும் என்னால் என்ன செய்ய முடியும்? இருக்கவும் முடியும், இப்படியும் இருக்க முடியும். ஒண்ணுமே தெரியாதவர்கள் போல, சரிங்களா? ஒண்ணுமே தெரியாதவர்கள்னா என்னுடைய வேலையை நான் செய்யறேன், அவ்வளவுதான். அப்படியும் இருக்க முடியும், இப்படி இருக்க முடியும். பிறகு அவர் சொல்றாரு, பட்டினியா இருக்கவும் என்னால் என்ன செய்ய முடியும், பரிபூர்ணமா இருக்கவும் என்னால் என்ன செய்ய முடியும். அப்போ அவருடைய வார்த்தை என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. அதைத்தான் நம் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்யறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. அனுபவிங்க. அதாவது நீங்க வந்து குறை சொல்ல வேண்டாம். அதாவது தண்ணி இல்லைன்னு சொல்ல வேண்டாம், தண்ணி இருக்குன்னு சொல்ல வேண்டாம். தண்ணியை நீங்க என்ன செய்யுங்க? தண்ணி வந்து குடிப்பது என்ன செய்யுங்க? சரி, அதாவது இதே போலதான். சரிங்களா? சாப்பாடு இருக்குது, உங்களுக்கு பணம் இருக்குது, நீங்க செலவு பண்ணி பணம் தேவன் கொடுக்குறாருன்னா எது கொடுக்குறாரு? உங்களுடைய உடலெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கறது தான் தேவன் கொடுக்குறாரு. சேமிச்சு வைக்கணும்னு இல்லை, உங்க வம்சத்துக்கு சேமிச்சு வைக்கணும்னுலாம் கிடையாது. வம்சம் அவங்க பார்த்துக்குவாங்க அவங்களுடைய வாழ்க்கையை. புரியுதா? ஏதோ சின்ன ஒரு அளவுக்கு நீங்க சேமிச்சு வச்சு அவங்கள என்ன செய்யலாம்? தூக்கி விடலாம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க என்ன செய்யக்கூடாது? குப்பையில் போட்டிருக்கேன். புரியுதா? எல்லாரும் தாய்மார்கள் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. மீதியானது என்னது? மீதி கடைசியா இருக்கிறத உட்காந்து சாப்பிடுவோம். உங்களுக்கு புரியுதா? ஐயோ, குப்பையில போட மனசு இல்லை அப்படின்னு நம்மையே குப்பை தொட்டி ஆக்கி நிறைய நேரங்கள் அந்த மாதிரி இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யறோம்? நம்மளே பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன்னா தேவன் வந்து எதை கொடுக்குறாரு அதை அனுபவிக்கிறான். சரிங்களா? அந்த பணம் கொடுக்குறாரு, அது கொடுக்குறாரு, சரிங்களா? இப்போ கார் கொடுக்குறாரு, அப்புறம் அந்தந்த நேரத்துக்கு உங்களுக்கு என்ன செய்ய கிடைக்குது. அதாவது வாங்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? இல்லை சேமிச்சுக்கணும். அப்புறம் கடைசியாக வயசான பிறகு நீங்கள் கார் வாங்கி என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு புரியுதா? அது நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? வாங்கி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. யதார்த்தமான வாழ்க்கை. உங்களுக்கு புரியுதுச்சா? யதார்த்தமான வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரிங்களா? அது பெரிய அளவில் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இல்லை. நீங்கள் அனுபவிங்க. முதல்ல நீங்கள் அனுபவிங்க. சரிங்களா? நாம் அனுபவிக்கணும். நாம் அனுபவிச்சாதான் மற்றவங்க அதை பார்க்குறாங்க. சரிங்களா? அதுவும் ஒரு வகையில் நம்ம வந்து சொல்கிற ஒரு சுவிசேஷமாகவும் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஏன்னா உலகத்திற்கு மாறுபட்ட ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அதான் ரியலிஸ்ட். சரிங்களா? இப்போ ரியலிஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு மாறுபட்ட வாழ்க்கை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான மக்கள். தெரியுதா? 3 விதமான மக்கள். முன்னாடி என்ன பார்த்தோம்? 3 வித்தியாசமான மக்கள், 3 டிஃப்ரெண்ட் பீப்புள். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். பாசிவ், அக்ரெசிவ், அசர்ட்டிவ்.
இப்போ யார் பாசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலற்றவர்கள். செயலற்றவர்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. புரியுதா? எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, எதுவும் மழை பெஞ்ச மாதிரி நிற்கிறான் போது இல்லையா, அதாவது செயல் ஒரு முயற்சி ஒன்றும் கிடையாது. புரியுதா? இப்போ வந்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா மல்கியா 1:2 இருக்குது. மல்கியா 1:2, ரோமர் 9:12. இது ஒரே விஷயம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? அப்போ இதே வசனத்தை பவுல் சொல்றார் ரோமர் 9:12. எழுதியிருக்கிறது. இப்போ மல்கியாவை வந்து ரோமர்ல பவுல்ல வந்து என்ன செய்யறாரு, ஞாபகப்படுத்துறாரு. எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, மறுபடியும் சொல்றாரு. அப்போ ஏன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேள்வி, சாதாரண ஒரு கேள்விதான். ஏன் தேவன் யாக்கோபை நேசித்தார், ஏசாவை வெறுத்தார்? ஏன்? சரி. சரி, 95% கரெக்டாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதாவது எப்படின்னா, யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்து விருப்பம் இருந்தது. என்ன விருப்பம், எப்படி விருப்பம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு காலத்தில் சொல்றாரு, தேவனை துணித்துக்கொண்டு என்ன சொல்றாரு, என்னை ஆசீர்வதித்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு பிடிச்சிக்கிறேன். அந்த விருப்பம் இது நமக்கு வேணும். புரியுதா? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, மத்தேயு 7:7 கேளு இல்லையா, மத்தேயு 7:7 கேளுன்னு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நீ கேட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? விருப்பம். சாலமோனுடைய வாழ்க்கையில் விருப்பம் இருந்தது, அதனால தேவன் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அப்போ விருப்பம் நமக்கு வேணும். தேவனுக்கு நம்ம குறித்து தெரியும், நமக்கு என்ன தேவை எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் கூட விருப்பம் இருக்குதா உங்களிடத்துல? விருப்பத்தின் அடிப்படையில் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நீங்க விருப்பப்படணும், எனக்கு இது வேணும்னு என்ன செய்யணும், விருப்பப்படணும். நம்ம வந்து புத்த மதத்தை சார்ந்தவங்க இல்லை. புத்த மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு. அதை நீங்க என்ன செய்யாதீங்க, பின்பற்றணும். வேதம் நமக்கு என்ன சொல்கிறது அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதாவது உலகத்தை வந்து நம்ம வேதத்தில் இருந்து பார்க்க வேண்டும், உலகத்திலிருந்து வேதத்தை பார்க்கக்கூடாது. இது நம்ம கிறிஸ்தவ நெறி. வேதத்துல இருந்துதான் நம்ம என்ன செய்யணும், உலகத்தை பார்க்க வேண்டும். உலகத்திலிருந்து வேதத்தை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. உலகம் சொல்லுவோம், ஆசைதான் உனக்கு துன்பத்தின் காரணமே அதுதான், ஏன் நீ இப்படி ஆசைப்படுற, சாமி அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உலகம் சொல்லுவோம். ஆசைப்படுறதுனால இதெல்லாம் நமக்கு மெயின் விளைவுகள் அப்படி இப்படிலாம் இல்லை. நீ யாரிடத்துல ஆசைப்படணும் நமக்கு தெரியும். தேவனிடத்தில் என்ன செய்ய ஆசைப்படு, தேவனிடத்தில் விருப்பப்படு, அவர் என்ன செய்வார், எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். விருப்பம் இருந்தால் தான் செய்வார். உங்களுக்கு புரியுது? விருப்பம் இல்லைன்னா அவர் விட்டுடுவார். உனக்கு விருப்பம் இல்லை, நீ ஏசா போல இருக்க. ஏசாவுக்கு விருப்பமே கிடையாது தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, தேவனுடைய எல்லாவற்றையும் குறித்து அவனுக்கு வந்து எந்த ஒரு விருப்பமும் அவனுக்கு கிடையாது. உங்களுக்கு புரியுதா? அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவனை பற்றின பயமும் இருக்கு. சரிங்களா? அதுவும் நமக்கு வேணும். விருப்பமும் இருக்கணும், பயமும் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அதனால தான் யாக்கோபை நான் நேசித்தேன்னு தேவன் சொல்றார். அவனுக்கு அந்த 2 பெஸ்ட் குவாலிட்டி அவனுக்கு இருந்தது. ஆனால் ஏசாவுக்கு இதுதான் பாசிவ். சரிங்களா? ஏதோ வாழ்ந்தோம், அப்படியே போனோம், ஒன்றும் வாழ்ந்ததுக்கான அறிகுறியே கிடையாது. அந்த மாதிரி பாசிவ். விருப்பமும் கிடையாது, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பயமும் கிடையாது.
அதான் தேவன் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுவார். அப்போ ஒரு வேலை ஏமாத்துக்காரனாக இருக்கலாம், அதெல்லாம் அதனால் பரவாயில்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். அது ஒரு சூழலில் நடந்து போச்சு. ஆனால் அவனுக்குள்ள பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா விருப்பம் இருக்குது. ஆமாம், அது வார்த்தை இருக்குது இருக்குது. ஆனாலும் கூட உலகத்தின் பார்வையில் அவன் ஏமாத்துக்காரன், தேவனையே அப்படி சொன்னார். தேவனுடைய திட்டத்தோடு தான் செய்கிறார். இப்படிதான் தேவன் எதை செய்தாலுமே அவர் வந்து ஒரு திட்டத்தோடு தான் செய்வார். நம்முடைய கண்கள் வந்து என்ன செய்யணும், திறக்கப்படணும். சரிங்களா? சரி, நம்ம அதுக்கு ரொம்ப போகலாம். இப்போ பாசிவ் வந்து அப்படிப்பட்டது, அதாவது செயலற்ற, உயிர் இருக்குது ஆனால் உயிரற்ற வாழ்க்கை. புரியுதுதான்? எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, அந்த பயமும் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சுத்தம் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க, மாடு இருப்பான். சரிங்களா? எல்லாம் இருக்குது, அவனுக்கு ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி அப்பா அம்மா அந்த மாதிரி அவனை வளர்த்து வச்சுட்டாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் சொத்தெல்லாம் வச்சுட்டாங்க. ரைட், உனக்கு நீ என்ன செய்ய, பேசாமல் நீ வாழ்ந்தாலே போதும், உனக்கு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு புரியுதா? பாசிவ், செயலற்ற ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து செய்ய மாட்டாங்க, நகர்த்த மாட்டாங்க. ஒரு பேப்பர் கீழே கிடக்குன்னா அது அப்படி தான் கிடக்கும். அந்த ஒரு பேப்பர் எடுத்து அந்த குப்பத்தூரில் போடும் அப்படின்னு மனசு என்ன செய்யுது, கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கும் அந்த பேப்பர். இருந்தாலும் கூட என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படியும் மக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குளிக்க கூட மாட்டாங்க, குளிக்கிறதுக்கும் சோம்பேறி. சரிங்களா? சாப்பிட்றதுக்கும் சோம்பேறி. ஒரு மாதிரி செயலற்ற ஒரு ஏதாவது வெஜிடபிள் லைஃப் அப்படிம்பாங்க, ஒரு மாதிரி கோமா ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. ஆனால் உயிர் புரியுதா? அப்படியும் மக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்டவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க, ஒரு இது ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது நிறைய உப்பாக இருக்குது, என்னென்ன காரமாக இருக்குது, இல்லை தீஞ்சு போயிட்டு அப்படின்னா கூட என்ன செய்வாங்க, சாப்பிட்டு பிள்ளை கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு அது எப்படியோ வாய்க்குள்ளே போட்டு அள்ளி போட்டு மாட்டுவாங்க. ஆர்டர் பண்ணிட்டா காசு கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, உள்ளே போட்டுட்டு அதை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க பாசிவாக இருப்பாங்க, செயலற்றவர்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல பார்க்குறோம், அதாவது அக்ரெசிவ் பீப்புள். அக்ரெசிவ் அப்படின்னு என்ன அர்த்தம், தமிழில் வந்து முரட்டுத்தனமானவர்கள். முரட்டுத்தனமான, அதாவது இன்னொரு பக்கம் பார்க்குறோம் செயலற்றவர்கள், இன்னொரு பக்கம் முரட்டுத்தனமானவர்கள். இப்போ வந்து செயலற்றவர்கள், செயலுடையவர்கள் அப்படி அல்ல. இப்போ செயலற்றவர்கள், பிறகு நம்ம என்ன பார்க்குறோம், முரட்டுத்தனமானவர்கள். அதாவது எப்படின்னா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஒரு டீ வந்து 10 ரூபா தான். சரிங்களா? எல்லாருக்கும் தெரியும், போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க 10 ரூபா டீ. அவங்க டீ குடிச்சிட்டு எவ்வளோப்பா, 10 ரூபா அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன கேட்பாங்க, 10 ரூபாயா? புரிஞ்சா? அந்த குரல் அப்படி இருக்கும். புரிஞ்சா? 10 ரூபா தான் ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்குது, போர்ட்லேயே அதான் போட்டு 10 ரூபாயா அந்த மாதிரி கேட்குறது. சரிங்களா? இப்போ எது எடுத்தாலுமே அந்த மாதிரி ரொம்ப சவுடா, இல்லை சவுடாத்தனம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வித்தியாசமாக முரட்டுத்தனமான குரல். சரிங்களா? எல்லாவற்றையும் அந்த மாதிரி பார்க்கறது, கேட்குறது. சரிங்களா? முரட்டுத்தனமாக. ஸோ அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க அப்படின்னா முத்துன முருங்கைக்காய் வந்துருச்சு, அந்த இடத்துல பெரிய ட்ராமாவே நடக்கும். உங்களுக்கு புரிஞ்சா? எப்படி இது போடலாம், நீங்கள் சாம்பாரில் முத்துன முருங்கைக்காவை எப்படி நீங்கள் போடலாம், அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், மீடியாவில் போட போகிறேன், ஃபேஸ்புக்கில் போட போகிறேன், அப்படி இப்படின்னு போட்டு அந்த ஹோட்டலை இழுத்து போடுற வரைக்கும் ஆடிடுவாங்க. புரிஞ்சா? இந்த மாதிரி முரட்டுத்தனமானவங்க. புரிஞ்சா? இதனால சில ஊழியமாக பாதிக்கலாம் பண்றீங்க. சரிங்களா? இழுத்து மூடுற வரைக்கும் ஆடிடுவோம். சரிங்களா? அந்த மாதிரியான மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. நம்ம அப்படிலாம் போயிடக்கூடாது. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அசர்டிவ் அப்படின்னா தமிழ் வந்து உறுதியான. நம்ம முதல்ல பார்த்தது வந்து செயலற்ற, அக்ரெசிவ், முரட்டுத்தனமான. மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம் அசர்டிவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 விதமான மக்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 3 வித்தியாசமான மக்கள்ல நாம் எப்படி இருக்கணும், நாம் உறுதியாக யதார்த்தமாக. புரியுதா? அதை நம்ம பார்ப்போம். ரியலிஸ்ட் வந்து யதார்த்தமான ஒரு வாழ்க்கை,
எங்க நம்ம பார்க்கறது என்னது உறுதியான வாழ்க்கை. இப்போ உறுதியான வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா, நான் வந்து என்னால் முடியும், சரிங்களா. இப்போ நான் பாளையங்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்தேன் அப்படின்னா, நான் இடையில கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறினாலுமே எனக்கு என்னன்னா நான் போய் சேர்ந்துருவேன். கரெக்டாக என்ன செய்வேன், போய் சேர்ந்துருவேன். அந்த உறுதி, சரிங்களா. அந்த உறுதி உள்ள ஒரு வாழ்க்கை எப்படி கடவுள் என்ன நடத்துவார், சரிங்களா. கைவிட மாட்டார். ஸோ தெரியாத இடமா இருந்தாலும் சரி பரவாயில்ல, என்ன செய்யலாம், போயிடலாம். அந்த அதாவது நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் உறுதி, என்னால் முடியும். கடவுள் ரெஸ்டாரண்ட் போகிறோம், இந்த மாதிரி முத்திரம் ஒரு முருங்கா வந்துட்டு நல்ல சாம்பாரை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிய வேண்டும் நமக்கு அந்த இடத்துல, சரிங்களா. யாரை அணுகினால் எது நமக்கு கிடைக்கும், சரி இதை மாற்றி நம்ம வாங்கிடலாம், சரிங்களா. இதை இப்படி மாற்றிக்கலாம், இதை இவங்களை பார்த்தா வேலை முடிஞ்சது, அந்த மாதிரியான ஞானம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். புரியுதா? அது நமக்கு வேணும். அதுதான் அசர்ட்டிவ், அதாவது உறுதியான ஒரு வாழ்க்கை. எனக்கு இது வேணும், நான் பெற்றுக்கொள்வேன். எப்படி பெற்றுக்கொள்வேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் என்ன செய்வேன், பெற்றுக்கொள்வேன். புரியுதா? இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. புரியுதா? பிறகு நம்ம பார்க்குறோம், அதாவது 3 விதமான சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. இது 3 பேருமே நமக்கு தேவையானவங்க தான். அது யாருன்னு நீங்கள் பாருங்கள். 3 சூப்பர் ஸ்டார்ஸ், 3 சூப்பர் ஸ்டார்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா கனெக்டர். கனெக்டர் அப்படின்னா தொடர்பு செய்கிறவர்கள், அதாவது எப்பொழுதும் தொடர்பில் இருப்பவர்கள், சரிங்களா. அதாவது நம்மளுடைய மொபைல் கான்டாக்ட்ஸில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா 1000 பேர் இருப்பீங்களா, 1000 பேர் இருப்பாங்களா கான்டாக்ட்ஸில் மொபைல்? 25, அதாவது 2000 மேலேயா? ஓ வெரி குட். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கை தரணும். 2000 பேருக்கு மேலே வச்சுருக்கிறேன். ஈரோட்டில் ஒரு பாஸ்டர் அவர் 5000 பேருக்கு மேலே வச்சுருக்கிறார் கான்டாக்ட். அதாவது எப்படின்னா, அதிகமாக நீங்கள் கான்டாக்ட் வைப்பது நம்மளால முடியும் மொபைல் இல்லையா. மொபைல் ஏற்றுக்கொள்ளதான் என்ன ஒரு குறிப்பிட்ட இல்லை தான் இருக்குதா, மொபைல் எப்படி இருக்குதா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கான்டாக்ட் நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். 10,000மோ 20,000மோ 1,00,000மோ நீங்கள் என்ன செய்யலாம், கான்டாக்ட் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கலாம். மொபைல் சூடெல்லாம் ஆகாது, நம்ம தான் சூடாயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்புடையவர்கள், அதாவது எப்படின்னா நல்ல கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க, சூப்பர் கான்டாக்ட்ஸ், அவங்க சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த யாரெல்லாம் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணால் எது நடக்கும், அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும், சரிங்களா. டக்குன்னு ஒரு ஃபோன் கால் டக்குன்னு அடிச்சு செஞ்சுவாங்க, கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்டர் அவங்க வந்து அப்படி நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம கனெக்ட் பண்ணணும், சரிங்களா. விட்டுடக்கூடாது. ஏன்னா மக்கள் நமக்கு தேவை இல்லையா, ஆத்துமாக்கள் நமக்கு தேவை. யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு அவங்க கான்டாக்ட்ஸ் நமக்கு வேணும். கான்டாக்டை விட்டுடாதீங்க, சரிங்களா. கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. சில நேரம் டிலீட் பண்ணிகிட்டே இருக்கும் சில கான்டாக்ட்ஸ் எல்லாம். எப்படி டிலீட் பண்ணாதீங்க, எல்லாமே நமக்கு தேவை. எல்லாருடைய உறவு நமக்கு தேவை. ஏன்னா ஒரு ஊழியம் அப்படிப்பட்டது, சரிங்களா. எல்லாருடைய உறவை சார்ந்தது தான் ஊழியம் இல்லையா. அப்படி அதாவது ஃபர்ஸ்ட் கனெக்டர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவுன்சிலர், ஆலோசனை செய்பவர். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் யாருக்காவது உதவியாக புரியுதா. அட்லீஸ்ட் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் உங்களால் போய் பார்க்க முடியலையோ என்ன செய்யுங்க, ஃபோன் பண்ணி என்ன செய்யுங்க, விசாரிக்கிறவர்களாக நீங்கள் என்ன செய்யுங்க இருக்கணும். புரியுதா. விட்டுடாதீங்க. ஒருவேளை அந்த பக்கம் உள்ளவங்க ஏன் நம்மகிட்ட இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு ஒருவேளை அவங்க யோசிக்கலாம். பரவாயில்ல, நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய இந்த கிறிஸ்தவ நெறியை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுடக்கூடாது. விசாரிக்கணும், சரிங்களா. சும்மா விசாரிங்க, பரவாயில்ல, சரிங்களா. சில பேருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபோன் மூலமாக என்ன செய்யலாம், ஜெபம் செய்யலாம், ஆலோசனை கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லது, சரிங்களா. ஒரு 24 மணி நாளில் இருக்கிற 24 மணி நேரம் கொஞ்சம் நேரம், 1 மணி நேரமாவது நம்ம என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆலோசனை கொடுப்பதற்காக நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ஏணிப்படி போல என்ன செய்யணும், வாழணும். மற்றவங்க நம்ம மேலே என்ன செய்யணும், ஏறி மேலே போகணும். ஆலோசனை கொடுத்துக்கொண்டே இருக்கணும்,
சரிங்களா? நம்மளால் பொருள் உதவிலாம் கொடுக்க முடியாது, பண உதவிலாம் கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் வார்த்தை உதவி, அந்த ஆலோசனை உதவியாக நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்யறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இதை நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? இது நம்ம கட்டாயம் நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும், 24 மணி நேரம் இருக்க ஒரு நாளில் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஃபோன் பண்ணி என்ன செய்யலாம், பேசலாம். முன்னாடி தான் ஃபோனில் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். ஏன் அப்படின்னா காசு கட் ஆகிடும் இல்லையா? அதனால மிஸ் காலே கொடுக்குறது. இப்போ நமக்கு அன்லிமிட்டெட் கால்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், 3 மாதத்துக்கு நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், 3 மாதம் பேசலாம். புரியுதுங்களா? எவ்வளவு நேரம் நானும் உங்களுக்கு எந்த பணம் இதை குறித்து என்ன செய்யலாம் யோசிக்கவே தேவையில்லை. முன்னாடிலாம் அப்படி யோசிப்பாங்க, ஃபோன் பண்ணிட்டா ஐயோ கட்டாது பணம் போகுது அப்படின்னு சொல்லி நிறுத்துவாங்க டக்குன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா மிஸ் கால் தான் பண்ணுவாங்க, அவர் பேரை மிஸ் கால் ஆகிடும். புரிஞ்சுதா? அவர் மிஸ் கால் அவர் எப்போ பேசவே மாட்டார். ஃபோன் மிஸ் கால் கொடுத்து நம்மளும் பேச மாட்டார், நம்ம படம் தான் போவோம். அப்படிலாம் ஒரு காலம் அவ்வளோ ஓடி போச்சு. இப்போ அன்லிமிட்டெட் டாக். இந்த நேரத்தில் நம்ம நினைச்சக்கூடாது, அமைதியாக இருக்கக்கூடாது, மௌனமாக இருக்கக்கூடாது, மௌனமாயிராது எரியும் பிரகாசம். புரியுதா? அந்த மாதிரி அதான் கவுன்சிலர். இப்போ சார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, மனமகிழ்ச்சியோடு கலிப்போடு சந்தோஷத்தோடு இருக்கிற ஒரு சார்மர். சரிங்களா? இப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுது? உபாகமம் 28:47 இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை குறித்து அங்கே நம்ம பார்க்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில் என்னன்னு பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. அந்த வசனத்தை மாத்திரம் வாங்க. சரி, போதும். உபாகமம் 28:47 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சகலமும் சரி பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் கலிப்போடும் தேவனை சேவியாமல் போனது நிமித்தம். அங்க நீங்க பாருங்க, ரொம்ப தெளிவா தேவன் சொல்றாரு, சேவியாமல் போனதுனால அவர் ஒன்றும் சொல்லல. அவர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவோடு அவர் பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, மனமகிழ்ச்சியோடும் கலிப்போடு நீங்க என்ன செய்யல, சேவிக்கலாம். அதாவது இஸ்ரவேல் மக்கள் தேவனை சேவித்தார்கள், ஆனால் அவங்க வாழ்க்கையில என்ன இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை, கலிப்பு இல்லை. அப்போ நீங்க பாருங்க, அதன் நிமித்தமாக மனமகிழ்ச்சியும் கலிப்பும் இல்லாத சேவையின் நிமித்தமாக, அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்களாவே நீங்க வாசித்து பாருங்க. அது பெரிய ஒரு நியாயத்தீர்ப்பா ஒரு வசனத்தை அவர் செய்கிறார், நியாயத்தீர்ப்பா சொல்லியிருக்கார். அவர் சும்மா சொல்லலை, அதெல்லாம் நடந்த வார்த்தை எல்லாம், அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிச்சு. அதான் யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் சற்றே செய்வோம். ஏன் என்றால் அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் என்ன செய்தா, நிறைவேறிற்று, ஒன்று கூட தவறி போகவில்லை என்று அவர் சொல்றார். அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் என்ன செய்யுது, நடந்தது. ஸோ இந்த இஸ்ரவேல் மக்கள் தான் அனுபவிச்சாங்க. அவங்க அது நிமித்தமாக அவங்களுக்கு தண்டனை வந்து கொடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட அவங்க என்ன செய்தாங்க, உணர்ந்துட்டாங்க. சரிங்களா? உணர்ந்துட்டாங்க. உணர்ந்த பிறகு அவங்க அருமையான பாடல் பாடிட்டாங்க. என்ன பாடல்? 126 சங்கீதம். 126 சங்கீதம் 126 சங்கீதம் என்ன சொல்கிறது? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருக்கும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். பார்த்தீங்கன்னா அங்க சீயோனின் சிறையிருப்பை தேவன் செய்கிறார்னா சிறப்பித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி அடிமையா அடுத்த தேசத்துல கடக்கும் பொழுது கூப்பிட்டாங்க, அலர்னாங்க இல்லையா, ஜெபம் பண்ணாங்க. அவங்க யோசித்தாங்க, அவங்க வாழ்க்கை அங்கதான் முடிய போகுது, வேற வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு யோசித்தாங்க. ஆனால் தேவன் என்ன செய்தார், அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அப்படி அவங்க ரிட்டர்ன் எருசலேமுக்கு மீண்டுமாக அவங்க போகும்போது அந்த வழியில பாடின பாடல் தான் அந்த பாடல். சரிங்களா? அவங்க அப்படி போகிற சமயத்துல 2வது சொல்லுது, அப்பொழுது நம்மளுடைய வாய் நகைப்பினாலும் நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஏன்னா அடிபட்டாங்க முன்னாடி. புரியுதா? தேவனை வந்து என்ன செய்தாங்க,
சேவிச்சாங்க, அவங்களுக்கு மன மகிழ்ச்சி களிப்பு இல்லை. ஆனால் இப்போ அடிபட்டனால அவங்களுக்கு மன மகிழ்ச்சி களிப்பு எல்லாமே உள்ளே வந்துருச்சு. அப்போ அவங்க தெளிவாக அந்த இது பாடல் சரிங்களா. இப்படி அவங்க வந்து பாடிட்டு இருக்க சமயத்தில் அப்புறம் என்ன நடந்துச்சு? 3ஆம் வசனம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டார்கள். புறஜாதியார்கள் யார்? தேவனை அறியாதவர்கள். அப்போ இவங்களுடைய நகைப்பையும் ஆழ்ந்த சத்தத்தையும் கேட்டு பார்த்த அந்த புறஜாதியார்கள் என்ன சொல்றாங்க? அவங்க மத்தியில் என்ன சொல்றாங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்தார் என்று சொன்னாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும், அவங்களுடைய மன மகிழ்ச்சி, அவங்களுடைய நகைப்பு, அவங்களுடைய ஆனந்த சத்தம் அவங்க மற்றவர்களை, தேவனை அறியாதவர்களையும் தேவனை அறிய செய்தது. புரியுதா? அதாவது இந்த இஸ்ரேல் மக்கள் போயிட்டு எதுவும் சொல்லவே இல்லை. தேவன் எங்களை விடுவித்தார், இப்போ என்ன செய்யலாம், அவங்களாம் மற்றவங்கள்ட்ட என்ன செய்யலை சொல்லி நீங்களும் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிலாம் சொல்லலை. அவங்க எப்படி இருந்தாங்க? ஆனந்த சத்தம், நகைப்பு. உங்களுக்கு புரியுதா? இதை பார்த்த பிரஜாதியார்கள் தேவனை தெரிந்தார்கள். அதற்கு மேலான வசனம் என்ன வசனம்? அடுத்த வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது என்ன காலம்? கிராமர்ல இலக்கியத்தில் என்ன காலம்? அந்த வசனம் வந்து எந்த காலம்? நிகழ்காலமா, கடந்த காலமா, எதிர்காலமா? அங்க வந்து கடந்த காலத்துக்கு சொல்றாங்க. தேவன் செய்தார் அப்படின்னு என்ன காலம்? அது கடந்த காலம். செய்தார் புரிந்தது இல்லையா? அப்போ நடந்தவைகளில் அவங்க எப்படி இருந்தாங்களா? மன மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி இருந்தாங்க. நடந்தவைகளில் இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நமக்கே ஏகப்பட்ட காரியத்தை தேவை இல்லையா? நீங்கள் லிஸ்ட்டு போட்டால் லிஸ்ட்டே போட முடியாது. போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். உட்காந்து போட்டுட்டு இருக்க வேண்டியது. அதுவும் நாம் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு ஊழியக்காரர் ரொம்ப மாதிரி மலை பிரதேசமான ஒரு இடத்துல போய் நல்ல ஊழியம் செய்தார். கிராமங்கள் எல்லா இடங்களுக்கும் போய் மிதிவண்டி, சைக்கிள் அதில் போய் செய்தார். எல்லா இடங்களுக்கும் போய் ஊழியம் செய்தார். கடினமான ஊழியக்காரர் வேறு பார்த்த ஒரு வெள்ளக்காரர் வந்து சரி இவருக்கு ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுத்தா நல்ல ஊழியம் செய்வார்னு சொல்லி அவருக்கு இருந்து ஒரு $700 கொண்டு போய் மாற்றி ஒரு 40-45,000 அவர் கிடைச்சது. அவர் கொண்டு போய் என்ன செய்தார்? ஒரு பஜாஜ் ஷோரூமில் போயிட்டு ஒரு புது பைக், அதிக மைலேஜ் கொடுக்குற ஒரு பைக் என்ன செய்தார்? வாங்கிட்டு அவர் வீட்டு முன்னாடி கொண்டு நிப்பாட்டி அவரை கதவை தட்டி அவரை வெளியே வர வச்சு, இது உங்களுக்கு தான் பைக்கு, இந்த சாவி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. சாவி கொடுத்துட்டாரு. தான் உங்களுக்கு தான், எனக்கு இல்லை உங்களுக்கு தான் தெளிவாக சொல்லிடுறாரு. அவருக்கு தெரிஞ்ச தமிழ்ல என்ன செய்றாரு? சொல்லிடுறாரு. இந்த ஊழியக்காரர் பார்த்துட்டு தான் இருக்காருடைய ஒரு உள்ள ஒரு உணர்ச்சி இல்லை, ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அப்படியா சரி சொல்லி வாங்கிட்டாரு, கைட்டியை வாங்கிட்டாரு. சரி போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அப்நார்மலான ஒரு ஒரு சுச்சுவேஷன் அது. சரிங்களா? வழக்கமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை. அந்த வெள்ளக்காரருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இது ஒரு 40,000 கொடுத்து நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். இந்த அதிக மைலேஜ் கொடுக்குற ஒரு பைக் இது, அவர் ஓட்டிட்டு போவார். இனி அவர் சைக்கிளை தொடைய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனசோடு அவர் கேட்குறாரு, ஐயா உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு வெளிப்படையாக கேட்டுறாரு. அப்பா அவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் பஜாஜ் ஷோரூம் தானே போனீங்க, இதை காட்டிலும் ஒரு பெரிய பைக் ஒன்று இருக்குமே, பெருசாலாம் சீட்லாம் இந்த சீட்லாம் ரொம்ப உயரமா அப்படிலாம் இருக்குங்க, நீங்கள் அதை வாங்கிருக்கலாமா, ஏன் இதை வாங்குறீங்க அப்படின்னு. அதாவது கிடைத்தவைகளில் சந்தோஷம் புரிஞ்சுதா? இதுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி வந்திருப்பாரு, கிடைத்தவைகளில் சந்தோஷம் நம்ம இருக்கிறோம். பிள்ளைங்க ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி, கிடைத்தவைகளில் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா, கிடைத்த வீடு இந்த வீடாக இருந்தாலும் சரி, அலங்காரமாக இருக்கலாம் அலங்காரமாக இருக்கலாம், கிடைத்தவைகளில் நாம் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக
செய்கிறார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவர் செய்த காரியங்களில் ரொம்ப பெரிய காரியம் என்ன? சிலுவையில் அவர் அறையப்பட்டு நமக்கு பெரிய ரட்சிப்பை என்ன செய்திருக்கிறாரு? புதிய வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்போ அதுல நம்ம சந்தோஷமா எப்பொழுதுமே தான் இருக்கணும், விட்டுவிடக்கூடாது. உங்களுக்கு புரியுதுன்னா? அது நம்ம சந்தோஷமா இருந்தா இதை காட்டிலும் மேலான வகையில் என்ன செய்வார்? நிச்சயமா செய்வார். ஆனா இதை விட்டுட்டோம் அப்படின்னா அவர் எப்படி செய்வார்? மற்ற காரியங்களை நடந்த வழிகளில் கிடைத்த வழிகளில் நாம் சந்தோஷமாக இல்லாமல் இருந்தால் தேவன் மற்ற காரியங்கள் நமக்கு என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். என்னதான் நம்ம என்ன பண்ணலாம். ஆனா நம்ம சந்தோஷமா நம்ம இருந்தால் அதன் நிமித்தமாக எல்லாவற்றையும் என்ன செய்வார்? புரியுதா? நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் கிறிஸ்தவ நெறி வெளிப்படுத்தணும். புரியுதா? உள்ளே வச்சிடக்கூடாது. என் சந்தோஷம் எனக்குள்ளதான், வெளியே போகக்கூடாது அப்படின்னு இல்லை. வெளிப்படுத்துங்க. அங்கே வெளிப்படுத்தினாங்க இஸ்ரவேல் மக்கள். மற்றவங்க அதை கண்டு கொண்டாங்க. பிரஜாதியார்கள், தேவனை அறியாதவங்க தேவனையே தெரிந்து கொண்டாங்க. புரியுதா? அதை விட பெரிய காரியம் என்னது? ஒன்றுமே கிடையாது இல்லையா? அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, அவங்களுக்குலாம் தேவனை குறித்து தெரியுமா? யோசிக்கணும். நம்ம சந்தோஷமா இருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். புரியுதா? இன்டைரக்டா தெரியும். அதாவது மறைமுகமா அவங்களுக்கு நிச்சயமா என்ன செய்யும்? அவங்க தேவனை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க இப்போ தெரியாது, அவங்க காலம் நேரம் வரும்போது அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. சரி, அதாவது 3 சூப்பர் ஸ்டார் புருஷன் சேர்த்து பார்த்துட்டோம். இந்த நெறி அப்படிங்கிறதான அந்த வார்த்தை முதலில் எங்கே உருவாக்கப்பட்டது, எங்கு சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஆக்சுவலாக தத்துவத்தில் நமக்கு இது ஒரு ஒழுக்கமாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கணும். இப்போ தத்துவம் அப்படின்னா தத்துவத்தில் மெயினாக ஒரு 3 பிரான்ச்சஸ் உண்டு. தத்துவம்னா ஃபிலாசபி. அந்த ஃபிலாசபிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிரான்ச்சஸ். முதல்ல இருக்கிற பிரான்ச் மெட்டாபிசிக்ஸ்மாங்க. மெட்டாபிசிக்ஸ்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை குறித்து படிப்பது. அது தியாலஜி. சரிங்களா? தியாலஜினா தெரியும், இறையியல், தேவனை குறித்து படிப்பது. அதோடு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டாலஜிம்பாங்க. ஆண்டாலஜின்னா இந்த உயிர் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த பூமியில் நம்மலாம் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறோம். ஆனால் அந்த உயிர் எங்கேருந்து வந்தது நமக்கு தெரியாது. எங்கேயோ வெளியிலேருந்து, எங்கேயோ தூரமான இடத்துலேருந்து நமக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உயிரினுடைய அதாவது மூலம், அதாவது இந்த ஒரிஜின் ஆஃப் லைஃப், அதுதான் ஆண்டாலஜி. அது நமக்கு தெரியாது. அது மெட்டாபிசிக்ஸ் மேலே இருக்குது. அதாவது மெட்டாபிசிக்ஸ்னால் என்னன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. உயிர் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, மேலான ஒன்றிலிருந்து நமக்கு என்ன செய்திருக்கிறோம்? இந்த உயிரை பெற்றிருக்கிறோம். எல்லா உயிரினங்களும் அப்படிதான். சரிங்களா? அந்த உயிருக்குன்னு உயிர் ஒன்று இருக்குது. அந்த உயிரிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாருடைய வாழ்க்கையிலும் உயிர் வந்திருக்கிறது. அப்புறம் எல்லா ஜீவிதங்கள் எல்லாமே உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா? எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை இருக்குது. ஏதோ அளவில் இருக்குது. சரிங்களா? அந்த இதுக்கு ஒரு மூலம், அதாவது ஒரு ஒரிஜின் ஒரு இடத்துல இருக்குது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. புரியுதா? அதாவது வாழ்க்கைங்கிறது கடையில் வாங்குகிற பொருள் மாதிரி கிடையாது இல்லையா? வாழ்க்கைங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. சரிங்களா? அது எங்கேருந்து வருது, எங்கே போகுது, நமக்கு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஆனால் எங்கேயோ இருந்து வருது, எங்கேயோ போகுது. அதான் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, மேலே. அதான் மெட்டாபிசிக்ஸ். அது சரிங்களா? அப்புறம் மெட்டாபிசிக்ஸில் இன்னொரு பிரான்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கட்டாலஜிம்பாங்க. எஸ்கட்டாலஜிங்கிறது கடைசி காலம், அதாவது பூமியினுடைய ஆரம்பம், முடிவு நமக்கு தெரியாது. சரிங்களா? பூமியினுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, அறிவியல் பூர்வமாக அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது சரியான டேட் ஆஃப் பர்த் நமக்கு தெரியாது. டேட் ஆஃப் டெத்து நமக்கு தெரியாது. எப்போ இறக்க போகுது யாருக்குமே தெரியாது. ஆனால் முடிவு நிச்சயம் இருக்குது, எப்பவும் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாது. சரிங்களா? அதான் எஸ்கட்டாலஜிம்பாங்க அதுக்கு பேர். சரிங்களா? இது 3 பிரான்ச்சஸ் மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிறது கீழே இருக்குது. சரிங்களா? அதுக்கு பிறகு 2வது பிரான்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எபிஸ்டமாலஜி. எபிஸ்டமோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா அறிவு. நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்குது. சரிங்களா? எல்லாருக்குமே அறிவு இருக்குது. இவருக்கு குறை இருக்குது, கூட இருக்குது. சரிங்களா? ஆனால் மூளை ஒரே சைஸ் தான். உங்களுக்கு புரிஞ்சா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மூளையை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது.
சரிங்களா? எந்த பொருளையும் உறுப்புகள் என்ன செய்யலாம், மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஆனால் மூளை என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா மூளைங்கிறது தேவனால் நமக்கு இயற்கையிலே பெர்மனண்ட்டாக கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அப்புறம் மூளை வந்து 3 காரணம் தான் செய்ய முடியும். மூளையினால் எதெல்லாம் செய்ய முடியும்? கடந்த காலத்தை குறித்து யோசிக்க முடியும், வருங்காலத்தை குறித்து திட்டமிட முடியும், அப்புறம் கவலைப்படலாம். புரிஞ்சா? கடந்த காலத்தை குறித்து யோசிக்கும், வருங்காலத்தை குறித்து திட்டமிட்டு அதை குறித்து யோசிக்கும், அதாவது கவலைப்படும். உங்களுக்கு புரிஞ்சுதா? யோசித்து என்ன செய்யும், கவலைப்பட்டு கொண்டு இருக்கணும். 3 காரியத்தை தான் நம்ம மூளை என்ன செய்யவே முடியும். அதனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ரோமர் 12:1-2 பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக உலகத்துக்கு வித்தியாசமாக வேறுபட்ட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், போகணும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த இயற்கைக்கு வேறுபட்ட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனால என்ன செய்ய வேண்டுமா, மறுரூபம், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்மளுடைய மூளைக்கு அந்த இது வேணும். சரிங்களா? நம்மளுடைய மூளைங்கிறது மற்றவங்களுடைய மூலமாக இருக்கக்கூடாது. அந்த மறுரூபமாக்கப்பட்ட மூளையாக நம்ம என்ன செய்யணும். இயற்கையாக மூளை வந்து என்ன செய்யும், இந்த 3 வேலை தான் செய்யும். 3 வேலையை தான் செய்யும், வெளியிலே இருக்குது எப்போவுமே. அது எல்லாருக்குமே உள்ளது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்மளுடைய மூளை வந்து என்ன செய்யப்படணுமா, மறுரூபமாக்கப்பட வேண்டும். புரியுதா? சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து இந்த கிரேட், அதாவது அந்த 3 பிரான்ச்சஸில் 2வது பிரான்ச் எபிஸ்டமாலஜி. அது வந்து நாலேஜ், அதாவது எம்பிரிக்கல் நாலேஜ்பாங்க. அதாவது இந்த உலகத்தை சார்ந்த அறிவுகள். சரிங்களா? ஒருத்தன் இன்ஜினியரிங் படிக்கிறான், ஒருத்தன் மெடிக்கல் படிக்கிறான், எல்லாம் உலகத்தை சார்ந்த அறிவு தான். சரிங்களா? அதான் எபிஸ்டமாலஜி அப்படிம்பாங்க. எவ்வளவோ படிப்பு இருக்குது. படிப்பு வந்து கடல் போல் இல்லை, எவ்வளவோ டிகிரிஸ், எவ்வளவோ. அதாவது ஒரு நாளில் பார்க்குறேன், ஒரு யூனிவர்சிட்டி வந்து 2 பக்கம் ஃபுல்லாக டிகிரி போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த சர்டிஃபிகேட்டு, அந்த டிப்ளமோ, அந்த பேச்சுலரு, அந்த யூஜி, பிஜி, எல்லா ரிசர்ச், ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது. பார்த்தாலே தலை சுற்றிடும். சரிங்களா? நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு ஏற்றுக்குவாங்க. படிக்க வேண்டாம்னு அந்த இடத்துல வாமிட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஒரு டிகிரிஸ் இருக்கும். யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி போட்டிருப்பாங்க 2 பக்கம் ஃபுல்லாக சர்டிஃபிகேட், அது இதுன்னு கண்ணாப்பண்ணான்னு இருக்கும். படிப்பு அவ்வளோ இருக்குது. புரிஞ்சா? அதான் எபிஸ்டமாலஜி. அறிவு, எல்லா படிப்புலையும் அறிவு இருக்குது. ஏதோ ஒரு அறிவு, ஏதோ சம்மந்தப்பட்ட ஒரு அறிவு. சரிங்களா? அது அறிவும் என்ன செய்யுது, தத்துவத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் 3வது இருக்கிறது ஆக்சியாலஜிம்பாங்க. ஆக்சியாலஜி வந்து என்னன்னா, அது வந்து மதிப்புடைய காரியங்கள், உலகத்தில் வந்து மதிப்புள்ள காரியங்கள். எது மதிப்புள்ள காரியங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல லாஜிக் வந்து நம்மளுடைய இந்த பவர் ஆஃப் ரீசனிங், நமக்கு இருக்கிறதான வல்லமை உள்ள யோசனைகள், சிந்தனைகள் இல்லையா? அந்த காலத்துள்ள இப்போ முந்தானத்து இடத்துல வந்து இந்தியன் ஃபிலாசபி அண்ட் கல்ச்சர் அதை நான் டீச் பண்ணுவேன். சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 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 ஞானிகள், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த முனிவர்கள் அந்த காலத்தில் அவங்க வந்து இந்த இந்திய தத்துவங்கள் இல்லையா, அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரிக்கி, அசூர், சாமா, தர்பணா, இது எல்லாமே இந்திய தத்துவ பாடசாலைகள் இல்லையா? ஸோ அப்போ அங்கே உள்ளவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 5 அறிவு நமக்கு, 5 உணர்ச்சிகள் நமக்கு இருக்குது. ஆனால் 6வது ஒரு உணர்ச்சி இருக்குது. அந்த 6வது உணர்ச்சி, இந்த 6th சென்ஸ், அது எங்கன்னா மூளையில் இந்த தியானம். சரிங்களா? அவங்க அதை வந்து அவங்க அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அதன் மூலமாக கொண்டு வந்தது தான் அந்த இந்திய தத்துவங்கள். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து இந்த 5 இந்த சொல்லுவாங்க, இந்த உணர்ச்சிகளை சார்ந்த எந்த ஒரு விருப்பமும் அவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அதாவது பட்டினியாக கூட எத்தனை நாளும் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஏன்னா அவங்க எதனால அப்படி இருக்கிறாங்கன்னா, மூளை பலத்தினால இருப்பாங்க. மூளை பலம். சரிங்களா? மூளையை பலப்படுத்தி அவங்க என்ன செய்வாங்க, அதிக நாள் பட்டினியாக கூட இருக்க முடியும். அவங்களுடைய உணர்ச்சிகளை என்ன செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும். அது எல்லாம் அந்த காலத்தில் அவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. புரிஞ்சுதா? 6th சென்ஸ், 6வது உணர்ச்சியை அவங்க வந்து அதிகமாக செய்கிறாங்க, உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் ரீசன், அதான் லாஜிக், அது தத்துவத்தில் வந்து அது 3வது ஒரு காரியம். சரிங்களா? அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த 3வது ஆக்சியாலஜி, அந்த வேல்யூஸ் கீழே வந்து லாஜிக் ஒன்று இருக்குது. 2வது என்ன இருக்குன்னா பியூட்டி இருக்குது.
பியூட்டி, அழகு. இப்போ வந்து தேவனுடைய படைப்பில் வந்து இது ரொம்ப எல்லாமே அழகு தான். இந்த உலகம், இந்த பூமியை விட்டு நீங்கள் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி ரொம்ப அழகாக இருக்கும். வெளியே போனவங்க சொல்லியிருக்கிறாங்க, சரிங்க, அந்த பூமி வந்து மிக அழகுடையது. இந்த பூமியை விட்டு வெளியே போனவங்க இந்த பூமியை பார்த்துருக்குறாங்க. பல கலர்கள் நிறைந்த ஒரு இந்த பூமி, சரிங்களா, பல கலர்கள். ஒரு பக்கம் கடல், இப்போ மலை, இதெல்லாம் நீங்கள் பார்த்தா எல்லாமே கலர். அதான் நிறைவான ஒரு அழகு அவங்க என்ன செய்ய முடியும், என்ன செய்வாங்க தேவனுடைய படைப்பு. ஆனாலும் கூட அழகு தத்துவத்தின் மூலமாக எது அழகு? வெளியில் காண்பது அழகா இல்லை, உள்ளே இருப்பது, நமக்குள்ள உள்ள குணாதிசயங்கள், அதை தான் மதிப்பிட முடியும். புரிஞ்சா? அதுதான் அழகு. வெளியில் அவங்க அழகாக இல்லாட்டினா கூட அவங்களுடைய வாழ்க்கையில் அழகான குணம் இருக்கும். மிக அன்பாக இருப்பாங்க, மிக உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் வெளியில் வந்து அவங்களுக்கு அந்த அழகு இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அழகு இருக்குது. அது தேவன் வந்து என்ன செய்கிறாரு, அந்த அழகை தான் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு, அதைத்தான் மதிப்பிடுகிறார். சரிங்களா? அதுவும் தத்துவத்தில் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் 3வது தான் இந்த நெறி. அப்போ நெறி எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த எத்திக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்சியாலஜியில் இருக்குது. புரியுதா? அக்சியாலஜி. இப்போ வந்து ஆக்சியாலஜியில் 3 காரியங்கள். முதலாவது லாஜிக், 2வது ஆஸ்தட்டிக்ஸ் அல்லது பியூட்டி. ஆஸ்தட்டிக்ஸ்னால் அது பியூட்டி அடுத்த பெயர், சரிங்களா? ஆஸ்தட்டிக்ஸ். 3வது இருப்பது தான் இந்த எத்திக்ஸ், நெறி. அப்போ நெறி சில பேர் உங்கள்கிட்ட கேட்கலாம். என்னுடைய வாத்தியாரே என்னை கேட்டார், சரிங்களா? ஏன்னா என்னுடைய ரிசர்ச் எத்திக்ஸை வச்சு தான் இருந்தது. திருக்குறள் எத்திக்ஸையும் ரிலீஜியஸ் எத்திக்ஸையும் ஒப்பாய்வு பண்ணோம். ஏன்னா என்னுடைய பிஹெச்டியே அதுதான், சரிங்களா? ஒப்பாய்வு. நீங்கள் Amazon.in போய் பார்த்தா தெரியும், இந்த புக் அங்கே இருக்குது, அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? Amazon.in ரிலீஜியஸ் எத்திக்ஸ் அண்ட் திருக்குறள் எத்திக்ஸ் போட்டாலே என்னுடைய இது வந்துடும், புக் வந்துடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சரி, இப்போது இந்த எத்திக்ஸ் வந்து இந்த நெறி இது வந்து தத்துவத்தில் வந்து என்ன செய்யுது, அது காணப்படுகிறது. அந்த தத்துவத்தில் எங்கே அந்த நெறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. அதுவும் 3வது பிரான்ச்சில் 3வது இடத்துல, சரிங்களா? 3வது பிரான்ச் என்னது? ஆக்சியாலஜி. ஆக்சியாலஜினா தமிழில் மதிப்புடையது. எதெல்லாம் மதிப்புடையது? நம்மளுடைய சிந்தனைகள் மதிப்புடையது. நீங்கள் சரியாக சிந்திக்கணும் இல்லையா? சரியாக சிந்திக்கலை அப்படின்னா எங்கேயாவது போய் முட்டுடும் இல்லையா? நீங்கள் சரியாக சிந்திக்கணும். அதுக்காக சிந்திப்பதற்கான தருணம் வந்து தேவன் கொடுத்துருக்கிறார் இல்லையா? சரியாக சிந்திப்பதற்காக. சரியாக பலவிதமாக ஓடுறேன், ஏன்னா அந்த மூளை வந்து அங்கங்கே ஓடி போயிடும். ஆனாலும் சரியாக நீங்கள் என்ன செய்ய முடியும், உங்களால் சிந்திக்க முடியும். உங்களுடைய மனம் என்ன செய்ய முடியும், மறுரூபமாக்க முடியும், சரிங்களா? அதாவது எப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கற்பழிப்பு அது இதுன்னு வட இந்தியாவிலலாம் நடந்த சம்பவங்கள் சொல்கிறேன். அப்போது பேனர் போட்டு பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நிர்வாணமாக நடந்தாலும் நீங்கள் எங்களை கற்பழிப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இது வந்து ஒரு பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பேட்டியில் என்னன்னா, ஏன் கற்பழிக்கப்படுறாங்கன்னா, ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவங்க அரைகுறையாக ட்ரெஸ் போட்டு வராங்க, அதனால் அப்படி கற்பழிக்கப்படுறாங்க. அப்போ அதற்கு எதிராக இவங்க சொன்ன வார்த்தை இதுதான். பேனர் போட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, நாங்கள் நிர்வாணமாக நடந்தாலும் உங்களுக்கு எங்களை கற்பழிப்பதற்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கு புரியுதா? அப்போ என்ன அர்த்தம்னா, இதில் மறுரூபமாக்கப்படுதல். உங்களுக்கு புரியுதா? பல சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து வரலாம், ஆனாலும் கூட மறுரூபமாக்கப்பட்டால் எந்த ஒரு தவறுகளும் என்ன செய்யாது, எங்கும் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு புரியுதா? இது நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். அதாவது பாவம் அப்படிங்கிறது சான்ஸ் இல்லை, இது சாய்ஸு. சான்ஸ் அப்படின்னா, இது ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை. அந்த இடத்துல நம்ம நின்று எது நல்லது எது கெட்டது, சாய்ஸ். பாவம் என்பது சான்ஸ் அல்ல, இது சாய்ஸ். நீங்கள் அதில் சரியான சிந்தித்து செயல்படுது, சரிங்களா? அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். சிந்தனையெல்லாம் என்ன செய்யணும், கரெக்டான மனுஷனை முடிவெடுத்து போகணும். அதான் சாய்ஸ், சான்ஸ் இல்லை. சில பேர் அப்படி யோசிப்பாங்க, கடவுள் சான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுப்பீங்க, ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, அவர் உங்களுக்கு மீதி 490 ரூபா கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா,
அவர் யோசிப்பார் நீங்கள் 500 ரூபா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் கொடுத்தது என்னது? வெறும் 100 ரூபா. உங்களுக்கு மீதி எவ்வளோ கொடுக்குறாரு? 490 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா 10 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருக்கீங்க. இப்போ புரியுதா? இப்போ என்ன யோசிப்பீங்க? ஓ, கடவுள் நமக்கு இது கொடுக்குறாரு, இது ஒரு சந்தர்ப்பம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இது வந்து பாவம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இது பாவமா இல்லையா அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அந்த நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் என்ன செய்யணும், கொடுத்துருவீங்க. இது உங்கள் பணம், என் பணத்தை எனக்கு கொடுங்க. 490 ரூபாய் என் பணம் இல்லை, எனக்கு என்னுடைய பணம் வந்து வெறும் 90 ரூபாய் தான், அதை கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்வீங்க, மீண்டும் நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், அப்படி நீங்கள் செய்து பாருங்கள். மறுபடியும் நீங்கள் போகும்போது உங்களுக்கு கொடுக்குற மரியாதை வித்தியாசமாக இருக்கும். ஒரு முஸ்லீம் கடையில் நான் என்னுடைய மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும்னு நான் அப்படி சொன்னேன். அவர் அப்படி இப்படி ட்ரை பண்ணார். அப்புறம் சொன்னார் ஒரு 200 100 எவ்வளோ தெரியல, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் சொன்னார், சார் சர்வர் இதாக இருக்குது, சிக்னல் வந்து இதாக இல்லாமல் இருக்குது, சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் பிறகு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் ட்ரை பண்ணார், 100 ரூபா போடுறதுக்கு ட்ரை பண்ணார். ஆனால் சொல்லிட்டார், சர்வர் ப்ராப்ளம் சார், நீங்கள் போயிட்டு பிறகு வாங்க அப்படின்னு சொன்னார். நான் வீட்டுக்கு தான் போகிறேன், அந்த கேட்டு பக்கம் போயிட்ட வீட்டுக்கு டக்குன்னு ஒரு சத்தம் வருது. என்னன்னா மெசேஜ் அங்கே வந்துருச்சு, 100 ரூபா ஆல்ரெடி வந்துருச்சு, ரீசார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு. அதனால் நான் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் கர்த்தாவேன்னு போக வேண்டியதானே. மறுரூபமாக்கப்பட்டால் என்ன செய்யணும், போயிட்டு அந்த 100 ரூபாய் கொடுங்க. புரியுதா? அவர் எவ்வளோ பேருக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம அந்த இடத்துல யோசிக்கக்கூடாது, அவருக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், அப்படி போயிடலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு, அப்போது அந்த நேரத்தில் நான் உடனே போய் 100 ரூபா ஒரு முஸ்லீம்காரர் கையில் கொடுத்தவொடனே அவர் என்ன ஒரு பார்வை அப்படி பார்த்தாரு, என் பைக்கெலாம் பார்த்தாரு, ஜீசஸ் எல்லாம் போட்டிருக்காரு, மனசு வச்சுருக்காரு. அடுத்த தடவை போகும்போது அந்த இடத்துல கூட்டமாக இருந்தாலும் முதல்ல என்ன தான் கூடுவார், சார் உங்களுக்கு முதல்ல ரீசார்ஜ் பண்ணுங்க. பார்த்தீங்களா, மாற்றங்கள் அங்கே வரும். அவங்க தெரிவாங்க, அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ரகசிய கிறிஸ்தவங்களாக கூட அவங்க மாறுவாங்க. வெளியில் இருக்கிற முஸ்லீமாக தொப்பி கூட போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இயேசு கிறிஸ்து மேலே அவங்க அன்பார். நமக்கு தெரியாது, புரியுதா? ஆனால் தேவனுக்கு. ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு நிச்சயம் என்ன செய்யணும், அதான் இங்கே பார்க்குறோம். அடுத்து இப்போ கிரேக்க வார்த்தையில் பார்க்குறோம், எத்திக்ஸ், அதாவது நெறிங்கிறது கிரேக்க மொழியில் தான் முதலில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 5-4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கிரேக்க தத்துவ ஞானிகள் இந்த நெறிங்கிற வார்த்தையை நமக்கு என்ன செய்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. புரியுதா? ரைட். இதை நம்ம மனசு வச்சுக்கணும். இப்போ மொராலிட்டிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். மொராலிட்டிங்கிறது கிரேக்க வார்த்தை அல்ல, இது லத்தீன் மொழியிலிருந்து வந்த வார்த்தை. அது புரியுதா? லத்தீன் மொழி. அப்போது லத்தீன் மொழி நீங்கள் பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில் என்னென்னு போட்டிருக்கு, மோரஸ். நீங்கள் அந்த தமிழ்லேயே மோரஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். கிரேக்க வார்த்தையில் ஈத்தோஸு, இப்போ லத்தீன் மொழியில் மோரஸ், அது நீங்கள் தமிழில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது நமக்கு அடிப்படையான காரியம். எது கிரேக்க வார்த்தை ஈத்தோஸ், அதாவது ஈத்தோஸ். அதுக்கு பிறகு நம்ம பார்க்குறோம், இது இதனுடைய விளக்கம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெறி என்பது நல்லது கெட்டது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதனுடைய இது பார்த்திங்கன்னா மானிடர்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, தனிப்பட்ட ஒருவனுடைய பொறுப்பு. சரிங்களா? எல்லாரும் இதை செய்கிறாங்க அதனால் நான் செய்கிறேன் அப்படி இல்லை. சரிங்களா? 10ல் 1 11 நீங்கள் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. அந்த 11 வித்தியாசமாக நீங்கள் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இது நம்முடைய பொறுப்பு. நம்ம என்ன செய்யணும், தீர்மானிக்கணும் இது சரியா தவறா. சரிங்களா? அதாவது சொல்லியிருப்பாங்க, அதாவது
யார் சரியாக சொல்லுகிறார்கள் என்பதை காட்டிலும் எது சரி என்று தீர்மானிக்க வேண்டும். புரியுதா? யார் சரியாய் சொல்லுகிறார்கள் என்பதை காட்டிலும் யார் சரியாய் சொல்லுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் போகாமல் எது சரி, வாட் இஸ் ரைட். அப்போ அங்கே தான் நம்ம பார்க்குறோம் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தனிப்பட்ட ஒருவருடைய பொறுப்பு. அது தனிப்பட்ட ஒருவருடைய பொறுப்பு. சரிங்களா? யார் சரி, இவங்க சொன்னதெல்லாம் சரிதான்ப்பா அப்படி இல்லை. நீங்கள் யோசிக்கணும் எது சரின்னு யோசிக்க. இவங்க சொல்லிட்டாங்களா அப்போ அது சரிதான் அப்படி நீங்கள் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. சில நேரங்கள் அப்படி தான் என்ன செய்யணும், நாங்கள் போயிட்டுருக்கோம். அவங்க சொல்லிட்டா அது அப்போ சரிதான்ப்பா அப்படின்னு இல்லை. நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்கள். தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது, உரிமை இருக்குது, அந்த சுதந்திரம் இருக்குது, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்சனல் ஃப்ரீடம், இது எல்லாமே நமக்கு இருக்குது. நம்ம உபயோகப்படுத்தணும். நான் சொன்னேன் இல்லையா, ரியலிஸ்ட் புரிஞ்சுதான், உபயோகப்படுத்தணும், அனுபவிக்கணும், அசர்ட்டிவ், அதெல்லாம் ரொம்ப தேவை நமக்கு. அதை விட்டுடக்கூடாது. ஏன் வாழ்க்கை அப்போ நான் தான் முடிவு பண்ணணும். புரிஞ்சுதா? அவங்க சொல்லிட்டாங்கன்னா சரிதான் அப்படின்னு போயிடக்கூடாது. என் வாழ்க்கை நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு பொறுப்பு இருக்குது, எனக்கு சுதந்திரம் இருக்குது. அது எல்லாமே நம்ம என்ன செய்யணும், உபயோகப்படுத்தணும், அனுபவிக்கணும். அதை விட்டுடக்கூடாது. புரியுதா? சரி, அதான் இது வந்து எத்திக்ஸுங்கிறது அதெல்லாம் சார்ந்தது தான். சரிங்களா? அப்புறம் நம்ம பார்க்குறோம் இது வந்து குட்டு வே, இது வந்து நல்ல வழிகளை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. அதே சமயத்தில் அந்த நல்ல வழியை எப்படி அடைவது, நல்லதை எப்படி அடைவது என்பதையும் இந்த நெறி என்ன செய்கிறது, நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கெட்டது என்னங்கிறத மாத்திரமல்ல, வாட் இஸ் பெட் அதாவது பேட் அப்படிங்கிறத மாத்திரம் அது சொல்வது கிடையாது. அந்த பேடை எப்படி நிராகரிப்பது அல்லது புறக்கணிப்பது, விட்டு விடுவது, அதையும் நெறி நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. இது ஒன்று தீமை, இது நல்லதில்லை அப்படிங்கும்போது அதற்கு நமக்கு வந்து நெறி என்ன செய்கிறதுனா இதெல்லாம் கற்றுக் கொடுக்குது. அதை என்ன செய்யுங்க, நீங்கள் விடுங்க, எப்படி விடுவது அதையும் என்ன செய்கிறது, நெறி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இப்போ அடுத்தாப்புல இறுதியாக வந்து சில காரியங்களை முடிச்சுட்டு நம்ம போகலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து ஐயாட்ட நான் கொடுக்குறேன். அவங்க உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷாகவே உங்களுக்கு நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 பக்கம் இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு சில காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் எத்திக்ஸு நிறைய இருக்கும், ஏகப்பட்ட காரியம். இதெல்லாம் நம்ம உள்ளே போக முடியாது. இருக்கும் அந்த மெத்தட்ஸ், ஆமாம் ஐயா செய்வாங்க. இந்த முறையை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். மெத்தடாலஜி, சரிங்களா, முறைகள். வந்து நெறியில் வந்து ஒரு 4-5 விதமான முறைகள்லாம் இருக்குது. இப்போது கிறிஸ்தவத்தில் என்ன முறையை நாம் பின்பற்ற வேண்டும்? முதலாவது பார்த்தீங்கன்னா டிஆன்டாலஜிக்கல் எத்திக்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படின்னா அறக்கவியல். தமிழில் வந்து இதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன, அறக்கவியல். அறக்கவியல், அவியல் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்து எழுதணும். அறக்கவியல், அறக்கவியல். இப்போ அறக்கவியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய சட்ட திட்டங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாரம்பரியமாக இருக்கும். எங்கள் அப்பா கடைபிடித்தாங்க, எங்கள் அப்பாவுடைய அப்பா கடைபிடித்தாங்க, இதெல்லாம் நாங்கள் செஞ்சு வரோம்.
இதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. புரிஞ்சுதா? அதான் டிஆன்டாலஜி. டிஆன்டாலஜின்னு அறக்கவியல். அதாவது எப்படின்னா பாரம்பரிய சட்டத்திட்டங்கள், பாரம்பரிய நியாயப்பிரமாணங்கள் அப்படிலாம் சொல்லலாம். பாரம்பரியமானது இதெல்லாம். அதை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. நாங்கள் காலங்காலம் அதை செய்துட்டு வர்றோம். அது நல்லதோ கெட்டதோ அது எங்களுக்கு தெரியாது. காலங்காலமாக என்ன செய்யணும், இதை செய்துட்டு வர்றோம், இதை நாங்கள் செய்துகிட்டே இருக்கோம். சரிங்களா? இது ஒரு விதமான என்ன சொல்லுவாங்க, நெறி. சரி, இதுவும் ஒரு விதமான நெறி தான். ஆனால் பாரம்பரியமாக என்ன செய்கிறாங்க, செய்துக்கிட்டு வர்றாங்க. இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஆன்டாலஜி. டிஆன்டாலஜிங்கிறது என்னன்னா ஒரு நெறியினுடைய முடிவு. சரிங்களா? அதாவது டெலிவிஷன் இல்லையா, டெலிவிஷன் அதாவது டெலியாலஜிக்கல் அப்படிங்கிறது அந்த டெலிவிஷனும் இதிலிருந்து வந்தது தான் இந்த வார்த்தை. என்ன சொல்லுவாங்க, டிவிக்கு தமிழ் என்னது, தொலைக்காட்சி. சரிங்களா? தொலைவிலிருந்து நம்ம பார்ப்பது. சரிங்களா? இங்கு அதே மாதிரியான ஒரு நெறியும் இருக்குது. என்ன நெறி அப்படின்னா, நம்ம செய்கிறதுல வருகிறதான பலன்கள், பிரதிபலிப்புகள். சரிங்களா? ஸோ இது எல்லாமே அதை சார்ந்த நெறிகள். இதை நான் செய்தால் இது கிடைக்கும். சரிங்களா? இவங்களுக்கு நான் இதை கொடுத்தா எனக்கு அவங்க அதை கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிற ஒரு நெறி. சரிங்களா? இந்த கல்யாணத்துக்கு போகிறோம், இவங்க இவ்வளோ பணம் கொடுத்தா நமக்கு அடுத்தாப்புல வட்டியோட எனக்கு நமக்கு சேரும் வரும். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமாம், இதெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம். சரிங்களா? மொய் நம்ம கொடுக்குறது நம்ம என்ன செய்ய திரும்ப வரும். நம்ம ஃபங்க்ஷனில் அவங்க வருவாங்க, அப்போ அவங்க என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்படி எல்லாம் மாறிச்சா, இந்த நெறியெல்லாம் மாற்றிட்டாங்க இப்போ. சரி, ஆனால் இப்படியும் ஒரு நெறி இருக்குது. அப்புறம் மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் எத்திக்ஸ். சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா, இல்லை நிலைமை. புரியுதா? நிலைமைனா தமிழ் என்ன வேறு ஏதாவது சொல்லுங்கள். நிலைமை, சூழல், நிலைமை. இது இந்த நிலைமையில் இருக்கிறோம், இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். சூழல் இல்லை, கண்டிஷன். ஓகே, ஆமாம். நிலைமை இல்லைன்னா சூழ்நிலை அப்படி கூட சொல்லலாம். அது கூட சேர்க்கலாம், கொஞ்சம் சேர்க்கலாம். ஆனால் நிலைமை அப்படி சரிங்களா, அப்படி பேசுவோம் இல்லையா, அவங்க நிலைமை அப்படி இருக்குது, இப்படி தான். சரிங்களா? அவங்க நிலைமை அப்படின்னு அதிகமாக சொல்லுவோம். சரி, இதுவும் ஒரு விதமான நெறி. சரிங்களா? ஒரு நிலைமை சார்ந்த நெறி. ஒரு நிலைமையில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க, சரி, அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம். சரிங்களா? அந்த மாதிரியான நெறி. இப்போது கிறிஸ்தவத்தில் என்ன நெறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்தில் சிச்சுவேஷன் எத்திக்ஸ் கிடையாது, கான்டெக்சுவல் எத்திக்ஸ். பார்த்தீங்கன்னா கான்டெக்சுவல். இப்போ இங்கே தான் நம்ம பார்க்குறோம். கான்டெக்சுவல்னா தமிழில் சூழ்நிலை அல்ல, அல்லது நிலைமை அல்ல, சூழல்னா என்ன சொல்லுங்க தமிழில்? சூழல், சந்தர்ப்பம். சரிங்களா? சூழல்ங்கிறது எப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரும், அப்படி வரும் ஒரு சூழல். அந்த வாய்ப்பு எப்படின்னா, ஆமாம், எதிர்பார்க்காத ஒன்று அந்த சூழல். சரிங்களா? ஸோ சூழல் எப்படின்னா அது அடிக்கடி வராது, அது எப்போமாவது தான் வரும். இயேசு கிறிஸ்து சந்தித்தது எல்லாமே சூழல் தான், நிலைமை இல்லை. அவருடைய சூழல். அவர் அதை செய்ய வேண்டியதாக போச்சு, அவர் செய்தார். சரிங்களா? அந்த சூழலை அவர் என்ன செய்யலை, தள்ளி போடலை, டக்குன்னு என்ன செய்தார். சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்தார், அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. இதை சார்ந்த ஒரு திருக்குறள் அழகான கண்டுபிடிங்க. இதை சார்ந்த சூழலை சார்ந்த ஒரு திருக்குறள்.
இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க ஈஸியாக. சொல்லுங்க சொல்லுங்க. திருக்குறள் நம்ம நம்ம என்ன சொல்லுவாங்க, தமிழ் இல்லையா, நம்ம தமிழ் நாட்டை சார்ந்தது, தமிழ் மண்ணை சார்ந்தது. வெறும் வள்ளுவர். சரி, அப்படி ஒன்று. இன்னொன்று நீங்கள்லாம் சொல்கிறது நானும் சொல்கிறேன். குழுவாக சொல்கிறேன். 102 திருக்குறள் 102. கூகுளில் போய் கேட்டீங்களா? ஆன்லைன் கிளாஸுக்கு தான் உங்களுக்கு தேடுங்க. மொபைலும் தேடுங்க. 102 திருக்குறள் என்ன சொல்கிறது நமக்கு? கா கண்டுபிடிச்சிங்க. அதே தான். காலத்தினால் செய்த சிறிதனும். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, தமிழ் தானே. ஞாலத்தின் சரி, மால பெரியது. அதனுடைய அர்த்தம் என்ன? சரி, ஓகே. சரி, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த திருக்குறளை அடிப்படையில் வைத்த அர்த்தம் என்னன்னா, இந்த காலத்தினால் செய்த உதவிங்கிறது வந்து இந்த உலகத்தை காட்டிலும் மிக பெரியது, அல்லது கடலை காட்டிலும் பெரியது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காலத்தினால் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொடுக்கப்படுகிற உதவி. புரிஞ்சுதா? அந்த டைமில் அந்த உதவிக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா, அந்த நேரம், அந்த சரியான அந்த புரியுதா, அதான் காலத்தினால். அதை என்ன செய்ய மாட்டாங்க மக்கள், மறக்கவே மாட்டாங்க. புரியுதா? ஆமாம் ஆமாம், சரிங்களா? ஆமாம். அதனால் அந்த அது வந்து நமக்கு வந்து எப்போவுமே கிடைக்காது. அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வாய்ப்பு அது எப்போமாவது ஒரு ரேராக வரும். டக்குன்னு அதை வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த காற்றூரில் போய் தூற்றிக்கொள் மாதிரி டக்குன்னு அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அன்பு செலுத்திடணும். அந்தந்த நேரம் சரிங்களா? இப்போ அவங்க பழக்க வழக்கத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரம் வந்து திருமணம் முடிச்சிடணும், அது தள்ளி போச்சுன்னா இல்லையா? அதே மாதிரி குழந்த பிறகு அதுவும் கரெக்டான டைமில் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. தள்ளி பார்த்துக்கலாம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படி தள்ளி போயிடும் இல்லையா? அந்தந்த நேரத்தில் அது வந்து அது என்ன செய்யாது, மீண்டும் வராது. சூழல் என்ன செய்யாது, மீண்டும் வராது. நிலைமை மீண்டும் வரும். ஒரே நிலைமை என்ன செய்யும், திருமணம் அடுத்த மாதமும் வரும், அடுத்த வருஷமும் வரும். அது நிலைமை வரதான் செய்யும். சூழல் என்பது ஒரு தடவை வந்துச்சுன்னா அதே போல் சூழல் என்ன செய்யாது, வராது. சரியா உங்களுக்கு? அதாவது எப்படின்னா, அந்த சூழல் மாதிரி வரலாம், ஆனால் அதே மாதிரி சூழல் என்ன செய்யாது, வரவே வராது. அதனால் கிறிஸ்தவ நெறி என்பது சூழலை சார்ந்த நெறி. உங்களுக்கு புரியுதா? சூழல் இப்போ டக்குன்னு ஒரு சூழல் ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தன் காப்பி கொண்டாந்து கொட்டிட்டாங்க, டக்குன்னு என்ன செய்யலாம், இது சூழல். சரிங்களா? எப்போவுமே கொட்ட மாட்டாங்க, அன்னைக்கு கொட்டிட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அது சூழல் இல்லையா? அப்போ அந்த டைமில் உங்களுக்கு நெறி எப்படி இருக்கணும், கிறிஸ்தவ நெறி எப்படி இருக்கணும்? சரிங்களா? அதாவது நான் என்ன சொல்லுவது என்னன்னா, அதாவது எல்லா பொருட்களை காட்டலாம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களை அதாவது நேசிக்க வேண்டும், பொருட்களை பயன்படுத்த வேண்டும். புரியுதா? மக்களை நேசிக்க வேண்டும், பொருட்களை பயன்படுத்த வேண்டும். மக்களை பயன்படுத்தக்கூடாது, ஆனால் பொருட்களை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அதுக்கு மாறாக மக்களை நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். புரியுதா? பொருட்களை நேசிக்கக்கூடாது. புரியுதா? பொருட்களை நேசிக்கக்கூடாது, ஆனால் மக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, நேசிங்க. மக்களை பயன்படுத்தாதீர்கள், பொருட்களை பயன்படுத்துங்கள்.
2 வாக்கியம். இதுவும் ஒரு விதமான திருக்குறள் தான். நம்ம எல்லாருக்கும் பல திருக்குறள் இது போல் இருக்குது, சரிங்களா? அதனால் 1330 திருக்குறள் மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய திருக்குறள் இது போல் இருக்குது, சரிங்களா? அதனால் மக்களை உபயோகப்படுத்தாதீர்கள், பொருட்களை உபயோகப்படுத்தும். மக்களை நீங்கள் என்ன செய்யணும்? நேசிக்கணும். பொருட்களை நீங்கள் என்ன செய்யுங்க? உபயோகப்படுத்துங்க, சரிங்களா? உபயோகப்படுத்துங்க. பொருட்கள் அதற்காக தான் கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சிந்தனை அதுதான் மறுரூபமாக்கப்பட்ட மனம். டீ தொடிட்டாங்க அப்படின்னா இல்லை, அது விட்டுடுங்க. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அருமையான புது கார் வாங்கியிருக்கிறாரு. அவர் டெய்லி தொடச்சி நீட்டாக வச்சுக்குவார், சரிங்களா? புது கார், அது விலை உயர்ந்த கார், சரிங்களா? கிட்டே கூட யாரும் அது பக்கத்தில் கிட்ட போக கூட விட மாட்டார். ஒரு நாளைக்கு அவன் பையன் ஒரு கல்லை வச்சு அந்த என்ன சொல்லுங்க அதில் என்னத்தையும் சொத்திக்கிட்டு இருக்கிறான், சரிங்களா? அவருக்கு சாமி கோபம். ஏமா ஓடி வந்தார், அவன் கையில் அந்த கல்லை பிடிச்சாரு, அந்த கல்லை வச்சே நெய் நச்சு போட்டான். நச்சு போட்டு கை ரத்தம் வடியுது. எல்லாம் இது பண்ணி விட்டுட்டானு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. அங்கே அவன் எழுதியிருக்கிறான், டேடி ஐ லவ் யூ அப்படின்னு. எப்படி இருந்தான்? அவன் என்ன எழுதியிருக்கிறான்? டேடி ஐ லவ் யூ. அப்போ அவருக்கு என்னன்னா அந்த பொருள் மேலே அப்படி மகனை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்ம யோசிக்கணும், நம்மளுடைய மனம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமானது. எல்லா சூழல்லையும் மறுரூபமாக்கப்பட்ட மனதில் தான் நம்ம என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும், சரிங்களா? உலக பிரகாரம் உலகம் அப்படி இப்படிலாம் போவோம், அப்படி போகாதீங்க, சரிங்களா? நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு, அதாவது மக்களை நேசிங்க, பொருளை உபயோகப்படுத்துங்க, சரிங்களா? மக்களை என்ன செய்யாதீங்க, உபயோகப்படுத்தாதீங்க, பொருளை உபயோகப்படுத்துங்க. மக்களை நேசிங்க, பொருளை நேசிங்க. ஸோ இது நமக்கு பொருளை நேசிக்கிறாரு, மக்களை நேசிக்கிறார். ஸோ அப்படிப்பட்டதான எண்ணம் மறுரூபமாக்கப்பட்டால் தான் வரும், புரியுதா? இது போல் பல சூழ்நிலைகள் நம்ம அனுபவிச்சிருப்போம். ஆனால் இனிமே மறுரூபமாக்கப்பட்ட மனமாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய நெறி அங்கே தான் இருக்குது. கிறிஸ்தவ நெறிங்கிறது அங்கே தான். சூழல் பல சூழல்கள் என்ன செய்யணும்? வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சூழல்கள் எப்படின்னா எப்பமாவது தான் வரும், எப்பவுமே வராது, சரிங்களா? எப்பமாவது இந்த சூழல் வரும். அதில் நீங்கள் உங்களுடைய நிறைய என்ன செய்யணும்? காமிக்கணும். நிலைமைங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கு டைம் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்? முடிவு செய்யலாம். சூழல்ங்கிறது எப்பமாவது வரும். அதனால் அதை நீங்கள் என்ன செய்யலாம்? அதை விட்டுவிடக்கூடாது, சரிங்களா? சரி, இப்போ நமக்கு இந்த பாடம் முடிந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதத்தில் ஒரு அற்புதத்தை நான் தெளிவாக சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். மார்க் 8ஆம் அதிகாரம் 22லிருந்து 26 வசனங்கள். மார்க் 8ஆம் அதிகாரம். மார்க் 8ஆம் அதிகாரம் 22லிருந்து 26 வசனங்கள் யாராவது வாசிங்க. முதல்ல நான் முடிச்சிடலாம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனை கையில் பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகவும் காட்டுகிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொத்தம் அடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான். அப்புறம் பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமல் இரு என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். சரி, இப்போ
ஒரு குருடனா இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தியிருக்காரு. இவருடைய செயலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான செயல்கள் காணப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதாவது ஒரு குருடனை வந்து கூடிக்கொண்டு வராங்க. முதல்ல அந்த 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு, அவனை பிடித்து அந்த கிராமத்துக்கு வெளியே கொண்டுட்டு போயிட்டு என்ன செய்கிறாரு, அவனை தொடுறாரு. அப்புறம் அவன்கிட்ட கேள்வி கேட்குறாரு இல்லையா? என்ன கேள்வி கேட்குறாரு? இல்லை நம்ம யோசிக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களில் இயேசு கிறிஸ்து முதல் கடைசியாக இந்த அற்புதத்தில் வந்து கேள்வி கேட்டிருக்கிறார். எதையாகிலும் காண்கிறாயா அப்படின்னு என்ன செய்கிறாரு, கேள்வியை கேட்குறாரு. அப்போ நம்ம யோசிக்கணும், ஒருவேளை ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு? ஒருவேளை அந்த நாள் அவருக்கு நல்ல நாள் இல்லையா, மோசமான நாளா? சில பேர் நம்ம இந்தியாவில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாள் இந்த நாள் பிரித்து வச்சுருப்பாங்க. செவ்வாய்க்கிழமைனா இது செய்யக்கூடாது, வெள்ளிக்கிழமைனா அதை செய்யக்கூடாது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை அந்த சூலம் இந்த சூலம் ஆமாம் அப்படி இல்லை நம்ம சொல்லுவோம் மக்களுக்கு சாப்பிடுது. ஸோ அதுபோல் இயேசு கிறிஸ்துக்கு அது அந்த மாதிரி நாளாகுது. அதனால் அவர் கேள்வி கேட்டாரா? இல்லை. இதற்கான பதிலை மார்க் அங்கே சொல்லவும் இல்லை ஏன் கேள்வி கேட்டார் அப்படின்னு. புரியுதா? ஆனால் கேள்வி கேட்டிருக்கிறாரு. தேவன் எதை செய்தாலும் ஒரு திட்டத்தோடு தான் செய்வார். கேள்வி கேட்டிருக்கிறார். புரியுதா? அவருக்கு வந்து எல்லா நாளும் நல்ல நாள் தான், அதனால் கெட்ட நாள் அப்படி. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் அவனை தொடுறார். 24ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 24ஆம் வசனம் மறுபடியும் அப்போ 2வது தடவையும் என்ன செய்கிறாரு? அப்போ நம்ம யோசிக்கணும், இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்கள் இல்லை, இதுதான் கடைசி, முதல் கடைசி. இந்த அற்புதம் 2 முறை செய்யப்பட்டது. மற்ற அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக உடனடியாக உயிரோடு கூட என்ன செய்தார், எழுப்பினார். அவன் தட்டி உயிரோடு எழுப்பிட்டியா அப்படிலாம் கேட்கல, உயிரெலாம் வந்துச்சா அப்படிலாம் கேட்கல. டக்குன்னு இன்ஸ்டான்டேனியஸ் அப்படின்னா இம்மீடியட்டாக. ஆனால் இந்த அற்புதம் 2 முறை செய்யப்படும். இதற்கான பதிலும் மார்க் எதுவும் சொல்லலை, நாம தான் கண்டுபிடிக்கணும் ஏன் அப்படின்னு. புரியுதா? ஆனால் அவர் செய்த எல்லாவற்றிலும் நோக்கம் இருக்குது, திட்டம் இருக்குது. புரியுதா? இன்னும் நீங்கள் பார்த்தா இடைப்பட்ட வசனம் 23ஆம் வசனம் சொல்லுது, முதல் தொடுதலுக்கு பிறகு அந்த கூட என்ன சொல்கிறான்? அப்போ நம்ம யோசிக்கணும், இதுலேயும் கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா, ஏன் இப்படி சொன்னான்? மரங்களை போல பார்க்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறானே. புரியுதா? ஏதோ மனுஷர்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம், சரிங்களா? ஆனால் மரங்களை போல் அப்படின்னு ஏன் அப்படி சொன்னான்? அப்போ அதுலேயும் என்ன அப்படின்னா, இவன் வந்து பிறவி கூடன் இல்லை, இவன் மரங்கள் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். உனக்கு புரிஞ்சுதா? நீங்கள் இந்த பைபிள் காலேஜில் வந்தால் தான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. புரியுதா? இல்லைன்னா சும்மா நீங்கள் வாசிட்டு போயிட்டே இருப்பீங்க. பைபிள் காலேஜுக்குள்ளே வரும்பொழுது தான் இது இந்த மாதிரி சத்தியங்கள் வந்து வெளியே நமக்கு தெரியும். அப்போ வந்து இவன் வந்து பிறவி கூடன் இல்லை, இவனுக்கு மரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் சொல்லியிருக்கான், மரங்களை போல பார்க்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு. அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மக்கள் ஜனங்கள் இவனை கொண்டு வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? கண்கள் இருக்கும் பொழுது இவன் அதிக நன்மைகளையும் நல்ல உதவிகளையும் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறான், வழிகாட்டியாக இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அவனுக்கு ஏதோ ஒரு விபத்து தண்ணி போச்சு. அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க, இவனுக்கு கண்ணு கிடைச்சா இன்னும் நிறைய செய்வான்ப்பா அப்படி என்ன செய்கிறாங்க அவன். அப்போ அதிலெல்லாம் மனுஷன்ப்பா இருந்தாலும் ஏன் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு, 2 முறை செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்குது. 5ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லை 5ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 5. அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த
அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் வந்து ஒரு அற்புதம் அங்கே நடக்குது. 7 அப்பத்தை வைத்து இயேசு கிறிஸ்து எத்தனை பேருக்கு போஷித்தார்? 4000 பேர். 30ஆம் வசனம் இல்லையா? சாப்பிட்டு திருப்தி அடைந்தவர்கள் 4000 பேர். இப்போ இயேசு கிறிஸ்து கரத்திலிருந்து அந்த அற்புதம் நடக்குது. சரிங்களா? அந்த 7 அப்பத்தை என்ன செய்கிறாரு? அவர் ஆசீர்வதிக்கிறாரு, கொடுக்குறாரு. சீசர்கள் வாங்குறாங்க. வாங்கி இங்கே கொடுத்துட்டு திரும்ப 7 இருக்குது. யார் கையில் இருக்குது? இயேசு கிறிஸ்துனுடைய கரத்தில் இருக்குது. மீண்டும் மீண்டும் இயேசு கிறிஸ்துனுடைய கரத்தில் இருந்து தான் இந்த அற்புதம் வந்து கொண்டே இருந்தது. சீசருடைய கரத்தில் இருந்து இல்லை. சீசர்கள் வாங்குறாங்க, கொடுக்குறாங்க, திரும்ப பார்க்க திரும்பியும் இருக்குது. இப்படி கொடுத்து 4000 பேர். சரிங்களா? இது அற்புதம் அப்படிங்கிறதுனால சளைக்காமல் கொடுத்தாங்க. இது புரிஞ்சா? 4000 பேருக்கு கொடுக்கணும்னா என்ன, அது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். சளைக்காமல் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அது அற்புதம். ஏன்னா அவங்க திரும்ப பார்க்க இன்னும் வந்துட்டே இருக்குது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து கரத்தில் இருந்து அப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே சில பேர் யோசித்தாங்க, வேறு ஏதாவது கொடுத்தா வேறு இன்னும் வருமோ அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க. அப்போ என்ன செய்தாங்க? என்ன வசனம் சொல்லுது? அவர்களிடத்தில் சிறு மீன்களும் இருந்தது. என்ன வசனம்? 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அந்த சிறு மீன்களையும் அவர் என்ன செய்யல, புறக்கணிக்கலை, கொடுத்தாங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க. இயேசு அதையும் ஆசீர்வதிச்சார். அன்றைக்கி அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பாடு. புரிஞ்சா? மீன், அப்பம், நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஏன் திருப்தியாக சாப்பிட்டாங்க? மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடை நிறைய எடுத்தாங்க? 7 கூடை நிறைய எடுத்துட்டாங்க. எடுத்தாச்சு. அந்த அற்புதம் முடிஞ்சது. உடவில் ஏறி இன்னொரு பக்கம் போயிட்டாங்க. பரிசேயர்கள் வராங்க. இயேசு கிறிஸ்துவிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவரை சோதிக்கும்படி 11ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது பரிசேயர்கள் வந்து என்ன செய்றாங்க? அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து அடையாளங்களை காண்கிறார். இயேசு செய்தாரா இல்லையா? அவர் செய்யலை. ஏன் செய்யலை? உபாமத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. உபாமம் 18 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், அங்கே பார்த்தீங்கன்னா அடையாளங்களை தேடுகிறவர்களை நீங்கள் சாகடிக்க வேண்டும். புரியுதா? இயேசு கிறிஸ்துக்கு அந்த வசனம்லாம் தெரியுமா அப்படிங்கிறது சோதிக்கும்படி அவர் என்ன செய்கிறாங்க? அவர்கிட்ட இதை கேட்குறாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்னன்னா ஆவியில் பெருமூச்சு விட்டுட்டு என்ன செய்கிறாரு? கடந்து தான் போகிறார். அவங்கள்ட்ட ஒன்றும் பேசவும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட அவர் என்ன செய்யக்கூடாது? வாக்குவாதங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா இவங்க சொல்லுவோம் இல்லையா தமிழில், தூங்குறவன் எழுப்பிடலாம். இந்த பரிசேயர்கள் அந்த மாதிரி தான். புரிஞ்சுச்சா? அவனுக்கு தெரியல அப்படின்னா சொல்லிக் கொடுக்கலாம். அவனுக்கு எல்லாமே தெரியும், A to Z தெரியும். உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லாம் நியாயப்பிரமாணத்தை கருத்து குடித்தவங்க அவங்கெல்லாம் பரிசேயர்கள். அதனால் அவர் ஆவியில் பெருமூச்சு விட்டுட்டு போயிட்டார். போயிட்டு அங்கே சீசர்கள் மத்தியில் போகிறாரு. சீசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேறு ஒரு ட்ராமா நடந்துச்சு. என்னென்னா 7 கூட நெருக்கி வச்சாங்கல்ல, கொண்டு வர மறந்துட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? திரும்ப ரிட்டர்ன் போகணும். அவங்க அதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கானுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்க கிட்டே வர்றாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஏரோதினுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை. மாவுங்கிறாரு, ரொட்டியை தான் கேட்குறாரோ? புரியுதா? அப்படின்னு அவங்க திரும்பி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அதை அறிந்து அவர் சொல்கிறாரு, கண்கள் இருந்தும் காணாத போகிறீங்க, நினைவு கூறாமல் இருக்கிறீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்னன்னா அந்த நேரத்தில் ஒரு வேத அறிஞர், அறிவாளர், ஆராய்ச்சியாளர். அவர் சொல்கிறாரு, அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து ஏற்கனவே 23 அற்புதங்களை செய்திருக்கிறாராம். அதற்கு முன்பாக நடந்த அற்புதங்கள் வந்து 23 அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த சீசர்கள் இன்னும் உணராமல் சிந்தையாமல், அதுதான் இயேசு சொல்கிறாரு, கண்கள் இருந்தும். அதனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூடனை 2 முறை தொடுறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, முதலாவது அவங்க வர்றாங்க, அவங்க இயேசு கிறிஸ்து ஓகே கடவுளுடைய மனுஷன் அப்படின்னு பின்பற்றி வந்துட்டுருக்காங்க. அது முதல் தொடுதல் அவங்க வாங்கிட்டாங்க. 2வது தொடுதல் அவங்கள்ட்ட இல்லை.
அந்த ரெண்டாவது தொடுதலை அவங்க பெறுவதற்காக இந்த கூடனை என்ன செய்கிறாரு, வெளியில் கொண்டு போய் ஜனங்களை விட்டு என்ன செய்கிறாரு, வெளியே கொண்டு வர. அப்போ என்ன அர்த்தம், சீசர்களுக்காக பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக என்ன செய்கிறாரு, சீசரில் மாத்திரம் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த 2 தடவை என்ன செய்கிறாரு. இது நமக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த காலத்தில் இயேசு சொல்லிட்டாரு, அந்த வார்த்தை நமக்கு. கண்கள் இருந்தும் இப்படி இருக்கவே கூடாது. அற்புதங்கள் தேவன் எவ்வளோ நமக்கு செய்திருக்கிறார். அப்பங்கள் இருந்தால்தான் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்யணும் அப்படின்னு இல்லை. அற்புதம் இல்லாட்டினா கூட அவரால் செய்ய முடியும். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். உங்களுக்கு புரிஞ்சுதா? சீசர்கள் இல்லை, அவங்க முதல் தொடுதலோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ முதல் தொடுதலோடு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ன சொல்லுவோம், நல்ல கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னா டெய்லி அவங்க ஜெபம் பண்ணுறவங்க நல்ல கிறிஸ்தவன். உங்களுக்கு புரிஞ்சுதா? டெய்லி டெய்லி வாசிக்கிறவன், கோயில் வாசிக்கிறவன் தான் நல்ல கிறிஸ்தவன் இல்லை. நல்ல கிறிஸ்தவன் அப்படிங்கிறது தேவன் தான் தீர்மானிப்பார், நம்ம தீர்மானிக்க முடியும். நாம் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த உணர்தல் நமக்கு வேணும். இந்த 2வது தொடுதல் நமக்கு இருந்தால் தான். அப்போ மனம் மறுரூபமாக்கப்படணும். 2வது தொடுதலும் நமக்கு தேவை. புரியுதா? ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க. நியாயம் தீர்ப்பது தேவனுடைய வேலை. புரியுதா? அது இது நீங்கள் என்ன செய்யாதீங்க சொன்னாங்க. நீங்கள் கரெக்டாக இருங்க. புரியுதா? அதாவது எப்படின்னா ஒரு போதகர் வந்து ஃப்ளைட்டில் போகிறார், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கிறார். அதுவும் ரொம்ப யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போகும்போது அவங்க ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஏரோப்ளைனில் என்ன செய்வாங்க, ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. ட்ரிங்க்ஸ்னால் என்ன புரிஞ்சா? அது போதை, சரிங்களா? ஆளுக்கு ரொம்ப கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம். சில பேர் இன்னும் வாங்கி குடிப்பாங்க. அப்போ போகிற நேரத்தில் வேற எங்கேயா போயிட்டுருப்பானுங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த போதகருக்கும் அந்த ட்ரிங்க்ஸ் வந்துடுச்சு. உங்களுக்கு புரியுதா? போதவர் வந்து இது நல்ல ஒரு வாய்ப்பு, இதோட குடிச்சிட வேண்டியதான். புரியுதா? காங்கிரிகேஷன் இங்கே யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் போகிறோம். அவர் அப்படி நினைக்கல. அந்த ஏரோஸ்டஸ் சொன்னார், நான் குடிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம். அந்த ஏரோஸ்டஸ் மறுபடியும் வந்து குடிக்குது. அது சொல்லுது, எல்லாரும் குடிக்கிறாங்க பாருங்க, பக்கத்து சீட்டில் உள்ளவனும் குடிக்கிறான், நீங்கள் மட்டும் குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க சார் அப்படின்னு. இந்த வேறு ஏரோஸ்டஸ் தெரியாது ஒரு பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் தான் அதெல்லாம் என்ன செய்யலை, காட்டிக்கல. அவர் சொல்லிட்டாரு, வேண்டாம், எனக்கு வேண்டாம். இப்போ மறுபடியும் வரும்பொழுது அவர் சொல்லிட்டாரு, சரி நான் குடிக்கிறேன். நான் குடிக்கிறதுக்கு முன்பாக அந்த விமானி இருக்கிறார் பாருங்க உள்ள, அவருக்கு ஒரு பெக் கொடுத்துருங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க, அப்புறம் நான் 1 இல்லை 2 குடிக்கிறேன். அப்போ ஏரோஸ்டஸ் சொன்னாங்க, அவர் டியூட்டியில் இருக்கிறாரு, குடிக்க மாட்டார். அவர் குடித்தா கடலில் போய் தான் விடுவோம் விமானம். அப்போ அவர் சொன்னார், நானும் டியூட்டியில் தான் இருக்கிறேன். புரியுதா? நம்ம எல்லாருமே டியூட்டியில் தான் இருக்கோம். எங்கே இருந்தாலும் சரி, கிறிஸ்தவன் அப்படிங்கிற அந்த டியூட்டியில் நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லா பக்கமும் இருக்கணும். அதை என்ன செய்யணும், மறந்தே போகக்கூடாது. அந்த 2வது தொடுதல் இருந்தால் தான் அப்படி நம்ம என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். இல்லைன்னா ஆடிடுவோம். புரிஞ்சுதா? தலைக்கேறி. புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லாமல் நிலையான ஒரு வாழ்க்கை, மனம் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, 2வது தொடுதல் பெற்ற ஒரு வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை. சரிங்களா? எங்கேயுமே நம்ம ஆட வேண்டாம், போக வேண்டாம். நிலையான ஒரு வாழ்க்கை. வேதத்தில் இருங்க, புரியுதா? தேவனுக்குள்ளே இருங்க. இன்னும் சொல்லப்போனால் தேவனை அறிகிற அறிவை காட்டிலும், உங்களுக்கு வந்து தேவனை பற்றி அறிகிற அறிவை காட்டிலும் தேவனையே அறிவது ரொம்பவும் நல்லது. எஸ்ரா ஒரு உதாரணமாக சொல்லி நான் முடிக்கிறேன். எஸ்ரா 7:6 என்ன சொல்லுது? எஸ்ரா 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா
எஸ்ராவை குறித்து இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. யார் இந்த எஸ்ரா? தேறின வேத பாரகன் அப்படி சொல்லி. ஏன் தேறின வேத பாரகன் சொல்லப்பட்டிருக்கு? சாதாரண வேத பாரகன் சொல்லியிருக்கலாமே. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேறின வேத பாரகன். ஏன்? இதான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா? அதாவது தேவனை பற்றின அறிவை காட்டிலும் தேவனையே அறிவது மிகவும் நல்லது. Knowing God is better than knowing about God. வேதாகம கல்லூரி தேவனை பற்றி அறிகிற இடம் இல்லை, தேவனையே அறிகிற இடம். தேவனையே அறியணும். எஸ்ராவுடைய வாழ்க்கையில் அது இருந்தது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு தேறின வேதப்பாரம். புரியுதா? இன்னும் உதாரணமாக தெளிவாக பார்க்கணும்னா அடுத்த அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்றது? அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி 22 வாசம் 22. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வேலையும் கேட்க வைக்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று, அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவருக்கு எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். இப்போ 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்துட்டோம். அதாவது ராஜா என்ன செய்தாராம்? அவன் கேட்ட எல்லாவைகளையும் கொடுத்தார். அவன் யாரை கேட்கவில்லை? 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாரை கேட்கவில்லை? அவங்களுடைய வழிபோக்கில் பாதுகாப்பதற்காக யாரை கேட்கவில்லை? குதிரை வீரர்களையும் போர் சேவகர்களையும் என்ன செய்யலாம்? அவங்க கேட்கவில்லை, கேட்க வெட்கப்பட்டிருந்தேன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு தெரியணும், எஸ்ராவுக்கு தெரியும் தேவன் யார் அப்படின்னு. புரியுதா? தேவன் தான் உண்மையான பாதுகாவலர். அதை அவர் அறிந்தவராக தெரிந்தவராக இருந்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவரை சார்ந்த மக்களும் அதை என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்? அதை செய்திருக்கிறார். புரியுதா? அப்போ என்ன சொன்னார்? நீங்களாம் உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. ராஜாவின் இடத்துல எவ்வளோ அவங்க பெற்றுக்கொண்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனம்லாம் என்ன சொல்லுங்க பாருங்க. 8ஆம் அதிகாரம் 26, 27. அவர் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பனிமூட்டுகளையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்க காசு பெருமளவு 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான இருந்த நல்ல வெண்கல பாத்திரங்களை நிறுத்தி கொடுத்து. பார்த்தீங்கன்னா இவ்வளவு அவங்க கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் சொன்ன இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பொருளாதார இதை போய் பார்த்தீங்கன்னா பல கோடி பெறுகிற இந்த பொருளெல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க. சத்துருக்கள் என்ன செய்வாங்க? நிச்சயமாக வருவாங்க, பிடிக்கிட்டு போவாங்க. புரிஞ்சா? ஆனாலும் கூட அவங்க என்ன செய்யலை? வழியில் அவங்கள பாதுகாப்பதற்காக போர் சேவர்கள் யாரையும் என்ன செய்யலை? அவங்க கேட்கவில்லை. ஏனென்றால் தேவன் தான் உண்மையான பாதுகாப்பு என்பதை எஸ்ராவுக்கும் தெரியும், ஜனங்களும் தெரிய வேண்டும் என்பதற்காக அதை என்ன செய்தார்? அதனால்தான் எஸ்ரா யார்? தேறின வேத பாரகன். அப்போ நமக்கு தெரியணும், பரிசேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேதம் தெரியும், ஆனால் தேவன் தெரியாது. புரியுதா? வேத வசனம்லாம் தெரியும், எங்கே இருக்குது அங்கே இருக்குது எல்லாம் கரெக்டாக அத்துப்படி. ஆனால் அவங்களுக்கு யாரும் தெரியாது. அப்போ எது முக்கியம்? நமக்கு தேவன் முக்கியம். புரியுதா? அதை என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. அதனால் தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வேணும். புரியுதா? அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த மறுரூபமாக்கணும். இந்த மனம் மறுரூபமாக்கப்படும் பொழுது இதெல்லாம் என்ன செய்யும்? நமக்கு சேரும். இந்த கிறிஸ்தவ நெறிங்கிறது ரொம்ப அருமையான பாடம். இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. அவங்களுக்கு இன்றைக்கி கொடுத்தது முக உரை தான். புரியுதா? முக உரை, அதாவது இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நான் சொல்லியிருக்கிறேன், இது முழுமையான ஒரு பாடம் எடுக்கணும் அப்படின்னா 45 மணி நேரம், 45 hours மினிமம். சரிங்களா? ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு நான் கொடுத்தது ஒரு முக உரை. அப்படின்னா இவ்வளோதான். முக உரைன்னு போடுவாங்கள்ல சில நேரத்தில், இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் போல, அது மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன்.